السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சில நல்ல உபதேசங்களை கேட்டுவிட்டு நாம் எல்லாம் இந்த இறுதி உரைக்காக அமர்ந்திருக்கிறோம். இந்த உரையிலே தவக்குல் ஓர் ஈமானிய பார்வை என்கின்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தவக்குல் என்கின்ற தலைப்பை பொறுத்தவரைக்கும் நீங்கள் பல முறை கேட்ட ஒரு தலைப்பாக என்ன செய்யலாம் இருக்கலாம். ஆனாலும் கூட ஃபதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், ஞாபகப்படுத்துங்கள், ஞாபகப்படுத்துவது முஃமின்களுக்கு பயனளிக்கும் என்கின்ற ஒரு அமைப்பில் எனக்கு நானும் உங்களுக்கு இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துவதன் ஊடாக எமக்கு அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்யலாம் என்கின்ற அடிப்படையில் முதலாக இந்த தவக்குலுடைய இந்த தலைப்பினுடைய இந்த தவக்குல் என்ற தலைப்பை நாம் விளங்குவதன் ஊடாக உண்மையிலே எமது வாழ்க்கையில் தவக்குல் என்கின்ற தலைப்பு எமது உள்ளத்திலே பதிவதன் ஊடாக அது என்ன மாற்றத்தை அது ஏற்படுத்தும் என்ற ஒரு செய்தியை நான் ஆரம்பமாக சொல்லிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். தவக்குலை நாம் சிறந்த முறையில் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், தவக்குல் என்று சொல்லக்கூடிய அந்த வணக்கத்தை, அந்த உள்ளம் செய்யக்கூடிய அந்த இபாதத்தை நாம் சிறந்த முறையில் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அது எமது வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தவக்குலை பொறுத்தவரைக்கும் இந்த தவக்குல் என்பது எமது ஆழ்மனதிலே நபிமார்களுக்கு எப்படி தவக்குல் என்பது பதிந்ததோ அந்த அளவில் எமது உள்ளத்தில் பதிந்து விடும் என்று சொன்னால் இந்த உலகத்திலேயே மிகவும் பலமானவர்கள் நாங்கள் தான். தவக்குல் ஆழ் மனதிலே எமது உள்ளத்திலே பதிந்து விட்டது என்று சொன்னால், நபிமார்கள் எப்படி இந்த தவக்குலை புரிந்து கொண்டார்களோ அதுபோல நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே மிகவும் பலமானவர்கள், உள்ளத்தால மிகவும் பலமானவர்களாக நாங்கள் இருப்போம். இன்றைக்கு நிறைய பேருடைய எதிர்பார்ப்பும் அதுதான். என்ன செஞ்சிடறோம், ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி சோர்ந்து போய் உட்கார்ந்து என்னோட வாழ்க்கையை இடிஞ்சு போச்சுன்னு சொல்லி உட்கார்ற ஒரு மனநிலையில தான் பெண்களை விட ஆண்கள் இப்போ அந்த நிலைமையில தான் என்ன செய்கிறாங்க இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்குறோம். ஒரு சின்ன ஒரு அறிக்கை வந்து விட்டுட்டாண்டா சரி 100 கூட்ட போகிறான்டா, அவ்வளோதான். 100 கூட்ட போகிறான்னு சொன்னால் இவன் லைஃப்லேயே 30 வருஷத்தை கணக்கு போட்டு கலாஸ் இனி கபருக்கு போக வேண்டியதாண்டு 100 கூட்டினதுனால அவன் என்ன முடிவெடுத்துடுறான்டா, உள ரீதியாக எதிர்கொள்ளக்கூடிய அந்த பலம் என்ன செஞ்சிருது போயிடுது. ஆனால் உண்மையிலேயே உயிர் போகிறதும் இல்லை, நம்ம அகதியாக போகிறதும் இல்லை, சொத்து சுகத்தெல்லாம் இழக்க போகிறதும் இல்லை. என்னமோ ஒரு நாட்டை விட்டு நாடு போகிறோன்னு வைங்க, ஒரு சின்ன அறிவிப்பில் காணாமல் போயிடும். ஏன்னா நம்ம இந்த வருஷத்தை யோசிக்கிறது இல்லையே, இன்னும் ஒரு 10-20 வருஷம் எல்லாம் சேர்த்து என்ன செய்வோம் யோசித்து உள்ளத்தால் வீக் ஆகிறோம். அப்போ தவக்குல் எங்களுக்கு தரக்கூடிய மிகப்பெரிய பலம் என்ன தெரியுமா, நம்ம உள்ளத்தால் மிகப்பெரிய பலசாலிகளாக இருப்போம். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, தவக்குலை சரியாக புரிஞ்சுட்டோம்னு சொன்னால், இப்போ நம்ம கொஞ்சம் புரிஞ்சு வச்சுக்கிறோம். அதை நான் விளங்கப்படுத்துகிறேன், என்ன புரிஞ்சுக்கிறோம் தவக்குள்ள சரியாக புரிந்து விட்டோம் என்று சொன்னால் மிகப்பெரிய பலசாலிகளாக இருப்போம். அதான் நம்ம எதிர்பார்ப்புற அந்த பலம் தான். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், கால பஅது ஸலஃப், ஆரம்பகால அறிஞர்களில் சில அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள், மன் அஹப்ப யகூன அக்வன் நாஸ் ஃபல்யதவக்கல் அலல்லாஹ், இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பலசாலிகளாக இருக்க வேண்டும் அப்படி என்று யாராவது விரும்பினால் அவர்கள் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கட்டும். இந்த உலகத்திலே யகூன அக்வன் நாஸ், மிகவும் பலசாலி கவி, அப்படி ஒரு மனிதனாக இருக்கணும் என்று நீங்கள் விரும்பினீங்க என்று சொன்னால் உங்களுக்குள்ள ஒரே அம்சம் சைக்காலஜி படிக்கிறது இல்லை, தவக்குல். என்ன தவக்குல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது தவக்குல் வையுங்கள் அப்படின்றதான். சைக்காலஜி நிறைய படிச்சிங்கன்னு சொன்னால் பயம் அதிகரிக்கும். வணங்கிட்டா, சின்ன சின்ன விஷயத்துலாம் பயம், இது அங்கே கொண்டு போய் விட்டுருமோ, இது இங்கே கொண்டு போய் விட்டுருமோ, புள்ள சும்மா விழுவான், இவன் எதிர்காலம் நாசமாக போச்சுன்றலாம் நினைவு வரும் உங்களுக்கு. ஏன் நீங்கள் படிச்சுக்கிறீங்க பாருங்க, அதனால அந்த நிலவெல்லாம் வரும். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஃபல்யதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுதல் என்றது வந்தது என்று சொன்னால் அக்வன்னாஸ் மிக ஸ்ட்ராங்கான மக்களாக இருப்பார்கள். இன்றைக்கு நிறைய பேருக்கு தேவையானது
எல்லாம் இன்றைக்குள்ள நிலைமையில் நிறைய பேருக்கு தேவையானது பொருளாதார பலத்தை விட என்ன பலம்? உளபலம், மன ரீதியான பலம். என்ன இன்றைக்கு லேசாக அடிச்சிடலாம், மக்களை பார்க்கலாம். நீங்கள் நான் வெறுமனையே பொருளாதாரத்தை மட்டும் தவக்குள்ள போட்டுறக்கூடாது, இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. ஆனாலும் லேசாக மனிதர்களை உடைக்க முடிஞ்ச இடம் வந்து உள்ளம். சாதாரணமாக ஒத்த நாட்டில் இருந்து நம்ம வெளிநாட்டுக்கு போய் தொழில் செய்வோமான்னு ஒரு ஃபோன் பண்ணான்னு வைங்களேன், இவன் அவனுக்கு சொல்கிற கதையில் அவன் என்ன முடிவு எடுத்துருவான்டா, இனி வெளிநாட்டுக்கு நான் கால் வச்சா தானே அப்படி என்ற முடிவுக்கு அவன் என்ன செஞ்சிருவான், வந்துடுவான். ஏன்? இவன் போக போகிறதும் இல்லை, வணங்கிட்டா. ஆனால் வரவனை நம்ம கொடுக்குற அந்த அடியில் அவனோட உள்ளம் என்ன செஞ்சிருது, செதறிடுது. ஏன்? நம்ம பயந்தவன்ட்டு அட்வைஸ் கேட்டால் எப்படி இருக்கும்? எல்லாரும் அப்படி தான் இருப்பான். இந்த அதாவது மன ரீதியாக உடைகிற தன்மை பெண்களிடத்தில் இயல்பாக அவங்கள்ட்ட ஒரு பலம் இருக்கும், ஒரு பலகீனம் இருக்கும் மன ரீதியாக. அதுக்கு நல்ல தைரியம் கொடுக்க வேண்டியது யாரு? ஆண்கள். இவன் முதலாக போய் அழுகிறது, இவன் தான். இப்போ முதலாக போய் அழுகிறது என்னது, என்ன ஆகுமோண்டு. அவங்க ஏற்கனவே பயந்துக்கிறாங்க, இவரும் என்ன ஆகுமோண்டு சொல்லி ஒரு நீங்கள் இன்றைக்கி சாதாரணமாக உணரலாம். நீங்கள் 2 பேரோட பேசி பாருங்கள், தனியாக அப்படி உட்காந்து பேசி பாருங்க, உடனே இந்த கதைக்கு தான் மாறுது. எது? பொருளாதாரம். அந்த கதை பொருளாதாரம் நமது வாழ்க்கையில் மிக பிரதானமான அம்சம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் மன ரீதியாக உடஞ்சி போகிற அளவுக்கு ஆகிறது வந்து தவக்குல் இன்மை தான் காரணம். எனவே மன் ஹப்ப ஐயகூன அக்வன் நாஸ் ஃபல்யதவக்கல் அலல்லாஹ். யார் மிகவும் உறுதியான ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வாழணுமோ, உங்களை யாராலும் அசைக்கலாது, உள்ளத்தால் யாராலும் அசைக்க முடியாது என்கின்ற நிலைமையை கொண்டு வந்தால், என்னென்ன விஷயத்தில் அசைக்க முடியாதுன்றது கொஞ்சம் சொல்கிறேன் பின்னாலே. சிலரை சில அசைக்கவே இயலாது, ஆனால் அதை அசைஞ்சாக வேண்டிய விஷயங்கள் இருக்கும். என்னென்ன விஷயத்தில் அசைக்க முடியாது என்ற சொல்கிறேன். ஆனால் அந்த ஸ்ட்ராங் ஒரு மனிதனுக்கு வந்து விட்டால் மற்றது எல்லாமே இரண்டாவது அம்சம். உள்ளத்தில் ஒரு பலம், உள்ளத்தில் ஒரு உறுதி வந்துட்டுன்னு சொன்னீங்களே, மற்றது எல்லாமே இரண்டாவது அம்சமாக போகும். இதுதான் தவக்குளுடைய முதல் இலக்கு. தவக்குளுடைய முதல் இலக்கு என்ன? நமக்கு உளரீதியான ஒரு பெரிய ஒரு பலம் என்ன செய்யும், இந்த தவக்குளூடாக கிடைக்கும். தலைப்புக்கு இன்னும் வரல நினைக்குவாங்க, இது தலைப்புக்குள்ளே உள்ளதுதான், சரியா? இரண்டாவது அம்சம், இந்த தவக்குலை நம்ம சிறந்த முறையில் நல்ல முறையில் தவக்குலை நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், இந்த தவக்குலை நல்ல முறையில் சிறந்த முறையில் புரிந்து கொண்டோம் என்றால் வாழ்க்கையில் அப்படி ஒரு நிம்மதி கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? வாழ்க்கையில் அப்படி ஒரு நிம்மதி கிடைக்கும். என்ன உங்களுக்கு மற்றவனுக்கு என்ன டிஃபரெண்ட்னா, அவனுக்கு எழுதினது தான் நடக்கும், உங்களுக்கு எழுதினது தான் நடக்கும். ஆனால் அவன் பதறிக்கின்றிருப்பான். என்ன டிஃபரெண்ட்? தவக்குள் இல்லாதவன் பதட்டத்திலேயே போய் விழுவான், நீங்கள் பதட்டம் இல்லாமல் போய் விழுவீங்க, அவ்வளோதான் டிஃபரெண்ட். என்ன? உங்களை பொறுத்த வரைக்கும் தவக்குள் என்ற விஷயத்தை உங்களுக்கு வந்துட்டா பெரிய ஒரு நிம்மதி, ஒரு ரிலாக்ஸ் இருக்கும். இவன் ஒரு 30-40 வருஷத்தை நினச்சி, ஒரு 3-4 வருஷத்தை நினச்சி, 3-4 வருஷம் வரைக்கும் 30-40 வருஷம் நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. எல்லாத்தையும் நினச்சி என்ன செய்வான், இவன் பதட்டத்திலேயே இவனோட வாழ்க்கை ஓடிக்கின்றிருக்கும். அப்போ இவனுக்கு எந்த நாளும் பிரச்சனை, இவனுக்கு என்ன எந்த நாளும் பிரச்சனை தான். ஆனால் இவன் என்ன எப்படி இருப்பான்டா, அந்தந்த பிரச்சனை அந்தந்த டைமில் மட்டும்தான் எதிர்கொள்வான் தவக்குள் உள்ளவன். இந்த தவக்குள் இல்லாதவன் பிரச்சனை என்னடா, அவன் ஊரில் உள்ள எல்லா பிரச்சனையும் அவன் தான் எதிர்கொள்கிறான். ஏன்? எல்லாரும் பற்றி அவனுக்கு கற்பனை, எல்லாத்தையும் அவனுக்கு கற்பனையில் தலையில் போட்டு நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளை மறுநாள் என்ன ஆகுமோ, அப்படி இப்படின்னு என்ன செய்வான், ஒரு கற்பனையில் நிற்பான். இது பதட்டம். என்ன கிடைக்கும்? ஜஸா. என்ன சொல்றது? அது ஜஸா. குர்ஆன் அதை சொல்லுது, குர்ஆன் அதை சொல்லி காட்டுது. எப்படி சொல்லி காட்டுது? இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ வ இதா மஸ்ஸஹுல் கைரு மனூஆ. ஒரு அதாவது தீங்கு வந்து விட்டால் பதறக்கூடியவனாக இருக்கிறான் மனிதன். ஒரு தீங்கு வந்துட்டா, வந்துட்டேன்னு சொன்ன வரப்போகுதுன்னு கேள்விப்பட்டாலே பதறக்கூடியவனா என்ன செய்யறான், இருக்கிறான். சரி, நல்லது நடந்தா அப்ப என்ன செய்யணும்? சந்தோஷமா இருக்கணுமே, அவன்லே பதட்டம் அவனுக்கு இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க, தீங்கில மட்டும் பதட்டம் இருக்காது, நல்லது இருந்துட்டு அவனுக்கு ஒரு பெரிய பதட்டம் இருக்கு. என்ன பதட்டம்? போயிருமோன்ற பதட்டம். என்ன பதட்டம்? அப்ப பாருங்க, அவன் எப்பயும் பதட்டத்தில் தான் இருக்கிறது. அவனுடைய லைஃப் எப்படி இருக்கும்? ஒரு பதட்டத்திலேயே இருக்கும். இல்லல் முசல்லி, தொழுகையாளிகளை தவிர. யாரை தவிர? தொழுகையாளிகளை தவிர. அவங்க தான் தங்களோட பொருளாதாரத்திலிருந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்கன்றான்ல, பதட்டத்தில் உள்ளவங்க கொடுக்க மாட்டான் தானே. இவங்க என்ன செய்வாங்கன்னா கொடுத்து கொண்டு இருப்பாங்க. அப்ப இரண்டாவது என்ன கிடைக்குது? தவக்குல் என்ற வாழ்க்கையால் கிடைக்கிறது நிம்மதி. நிம்மதி கிடைச்சா என்னென்ன கிடைக்கும்னு கேளுங்க. நிறைய பேர் இன்றைக்கு என்னமெல்லாம் டயட் செய்கிறான், அது செய்கிறான், காலையில் எழுப்பி பேலியோ டயட், அந்த டயட், உள்ள எல்லா டயட்டும் இருக்குது, கல்பு சரியில்லை. இங்கே என்ன பிரச்சனை? உள்ளம் சரியில்லை. அதாவது இன்றைக்கு ஆரோக்கியம் சம்பந்தமான குறிப்புகளை நம்ம படிக்க முடியுது. கவலையில் ஒருத்தன் ஃபெட் ஆகிடுவானா, உருகிடுவான்னு நம்ம நினச்சேன், பார்த்தா அவன் ஃபெட் ஆகிடுவானா. இல்லைங்களா? என்ன ஒருத்தன் கூட கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாண்டே
அதனாலே அவன் போயிட்ட. இவன் டயட் பண்ணி என்ன பிரயோசனம்? இவன்ட முழு கவலையும் நம்ம இப்படி ஆக போறோமோன்றது. நல்லா முடிச்சுட்டு வந்து கவலைப்படுறது. அப்ப என்ன நடக்கும்? ஊதிட்டே போறது தான். அப்புறம் டாக்டர் மார்க்கு வச்சு அட்வைஸ் பண்ணவனுக்கெல்லாம் இவன்ட பிரச்சனை வேறு. அப்போ பதட்டம் என்பது உங்களுடைய ஹெல்த்துக்கு ஆபத்து, உங்களுடைய எதிர்காலத்துக்கு ஆபத்து. மனைவியோட நிம்மதியாக பேசலுமா? பதட்டமாக உள்ளவன் பேச இயலாது. நிம்மதியாக பேசுவானா? இல்லை. வைஃபு சும்மா ஒரு பொருளாதார விஷயத்தை எடுத்தாலே டென்ஷன் ஆயிடுவான். இவன் ஏற்கனவே பதட்டத்தில் இருக்கிற இந்த ஐடியா கொஞ்சம் 2 வருஷத்துக்கு செலவாகிற மாதிரி இருக்குதுன்னா அது என்ன செய்யும்? எனவே மனிதனுடைய உணர்வில் உள்ளது இது. பிள்ளைகளை பற்றிய பதட்டம். இப்போ நிறைய பேர் வந்து தண்டை எதிர்காலம் அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, பிள்ளையுடைய எதிர்காலத்தை தண்டை தலையில் வச்சுட்டிருக்கிறான். பிள்ளையுடைய எதிர்காலத்தை தனது தலையில் வச்சுட்டிருக்கிறான். இதனால முதலாக என்ன நடக்குது? அவன் எதிர்காலத்தை இவன் அழிச்சிடுறது. இவன் கொடுக்குற கவனத்தில் அவன் அழிஞ்சு போயிடுறான். நடக்குதா இல்லையா? நடக்குது. ரெண்டாவது என்ன? நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் தவக்குல சரியா புரிஞ்சோம்னு சொன்னான். தவக்குல சரியாக புரிந்தோம் என்றால் உள்ள ரீதியாக பலமானவர்களாக இருப்போம். நிம்மதியான ஒரு ரிலாக்ஸான வாழ்க்கை கிடைக்கும். அதாவது உள்ள ரீதியான பலமானவராக ஆகிவிட்டாலேயே நம்ம வந்து பதற மாட்டோம். நம்ம வந்து என்ன செய்ய மாட்டோம்? பதற மாட்டோம், ரிலாக்ஸ் ஆகிருப்போம். யாரோட நின்று கொஞ்சம் பேசலாம். யாரும் நிறைய பேர் ஓடிக்கிட்டே தான் நிற்கிறான் இல்லை. அப்போ அதை நம்ம நின்று பேசலாம், நமக்கு டைம் இருக்கும், சந்தோஷமாக இருப்போம். எல்லாம் நமக்கு என்ன செய்யும்? ஒரு நிலைமையில் இருக்கும். ஆனால் எப்போ கூடினாலும் இதே கதையாக பேசிட்டு இருக்க மாட்டோம். வேறு வேறு நல்ல நல்ல கதைகள்லாம் என்ன செய்வோம்? பேசுவோம், படிப்போம். அல்லாஹு தாலா நம்மகிட்ட கொஞ்சம் நிம்மதி வைக்க போய் தான் நம்மளாம் இங்கே இருந்துட்டிக்கிறோம். அதையும் புரிஞ்சுக்கணும். முழுமையாக இல்லாமல் இல்லை. அதனால தான் நம்ம இங்கே இருக்கிறோம். இப்போ உட்கார்ந்து கவலைப்பட்டு கொஞ்சம் பேர் வெளியே வைக்கலாம். பழகிட்டா இந்த நிமிடத்திலே உட்கார்ந்து என்ன செய்யலாம் அப்படின்னு கவலைப்பட்டு நம்ம இங்கே வந்து நிம்மதியாக ரிலாக்ஸாக இருக்கிறோம்னா நம்மகிட்ட எல்லாம் கொஞ்சம் வச்சுக்கிறான். அது இன்னும் கொஞ்சம் வளர்த்தோம்னா இன்னும் சந்தோஷமாக என்ன செய்வோம்? இருப்போம்னு அர்த்தம். இன்றைக்கு நம்ம இங்கே ஒரு 1000 பேர் நம்ம கூடி இருக்கிறோம். பெண்களும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு கிட்டத்தட்ட அசரில் இருந்து இந்த டைம் 10 மணி வரைக்கும் நம்ம பயானை கேட்டுட்டு இருக்கிறோம்னா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறோம்னு அர்த்தம். அல்லாஹ் அதை தந்திருக்கிறான். மனசில் அந்த ஒரு கூவத்தை அல்லாஹு தாலா தந்திருக்கிறான். அந்த பதட்டை எடுத்து ஒரு துமனீனத்தை அல்லாஹு தாலா தந்திருக்கிறான். இப்போ இரண்டாவது அம்சம் இந்த தவக்குல் ஏற்படுத்தக்கூடிய முக்கியமானது. மூன்றாவது என்ன? இது கொஞ்சம் நீங்கள் நல்ல முறையில் புரிஞ்சுக்கணும். மூன்றாவது என்னடா, இந்த உலகத்துடைய அஸ்ரார் இருக்குது, ரகசியம். இந்த உலகம் எப்படி இயங்குது என்ற ரகசியம். இது ரகசியம்னு சொன்னால் ஒளிச்சு வச்ச ரகசியமெல்லாம் இல்லை. குர்ஆனும் சுன்னாவும் இந்த உலகத்துக்கு என்று ஒரு இதை சொல்லுது, ஒரு வழிமுறையை சொல்லுது. இந்த உலகம் இப்படித்தான் இயங்கும். ஒத்தில்கல் ஐயாமுன் உதாவிலுஹா பைனன்னாஸ். அந்த காலங்களைத்தான் மனிதர்களுக்கு மத்தியில் நாம் சுழன்று வர செய்கிறோம். 100 வருஷத்துக்கு முந்தைய அதே காலம்தான் மறுபடியும் என்ன செய்யுது? சுழண்டு போய்கிட்டு இருக்குது. அப்போ இந்த உலகத்துக்கு என்று ஒரு சுண்ணா இருக்குது. இந்த உலகம் இயங்குற ஒரு சுண்ணா இருக்குது. பயத்தில் போறவனுக்கு அது விளங்காது. யாருக்கு விளங்காது? தவக்குலை பற்றிய விளக்கம் இல்லாமல் போறவனுக்கு அவன் எவ்வளவு பெரிய உலகமாக அறிவாளியாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் இந்த உலகத்துடைய இயக்கம், அதனுடைய விஞ்ஞான ரீதியான அமைப்பு எல்லாத்தையும் படித்தவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு இந்த இறைவனை பற்றிய ஆழ்ந்த நம்பிக்கை இல்லாது விட்டால், சரியான பொறுப்பு சாட்டுதல் இல்லாது விட்டால், இந்த உலகத்துடைய ரகசியங்களை அவன் அறிஞ்சிக்கல மாட்டான். ரகசியம்னா குர்ஆன் சுன்னால இருக்கிறது, அதை அறிஞ்சிக்கல மாட்டான். ஒரு நல்ல ஈமானிய உணர்வு உங்கள்கிட்ட நல்ல முறையில் வளர்ந்துட்டேன்னு வைங்களேன், தவக்குலை பற்றி சிறந்த முறையில் புரிஞ்சுட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் இங்கே இருந்துட்டு சொல்லுவீங்க, இந்த வாழ்க்கை இங்கே தான் போய் முடியும். நம்ம சாபத்தில் சொல்கிறதுக்கு அது வேறு. இவன் தொலைஞ்சி தான் போகிறான், அது நம்மளோட கோபத்திலையும் சாபத்திலையும் சொல்கிறது அதல்ல. நம்ம வந்து மார்க்க ரீதியான உணர்வில் நல்லா வார நேரத்தில் எங்களுக்கு விளங்கும். ஆனால் 90% விளங்காது. 90% விளங்காது. நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, இன்ஷா அல்லாஹ் இது ஹைரில் தான் போய் முடியும். அவன் என்ன சொல்லுவான்டா, கர்ரஹா உலா இதீனுஹும், உங்களோட மார்க்க இவனை ஏமாத்திட்டுன்னு சொல்லுவான். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதை எப்படி? கர்ரஹா உலா இதீனுஹும், மார்க்கம் 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 என்று நாசமாக போயிட்டார்கள் என்று முனாஃபிக்குகள் சொன்னார்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். சரிதானே? எதிரியெல்லாம் மதீனா வந்து சூழ்ந்துட்டு இருக்கிற டைமில் குழியை தோண்டி போட்டு அங்கே இங்கே யுத்தம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க நபித்தோழர்கள். டோட்டல் எதிரிகளும் மதீனாவை சுற்றி நிற்கிறாங்க. உள்ளுக்குள்ள அதாவது யூதர்கள் திட்டமிட்டவர்கள் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க குடும்பம் பிள்ளையெல்லாம் அங்கே வச்சுட்டு போய் யுத்தம் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா என்ன சொல்லுவோம்? உலக பார்வை கர்ரஹா உலாஇ தீனுஹும். அதுக்குள்ள இருந்த கொஞ்சம் பேர் கொஞ்சம் தடுமாறி என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வும் தூதரும் எங்களுக்கு ஏமாற்றத்தை தான் வாக்களித்து விட்டார்கள். அல்லாஹ் இன்னும் சொல்றான், உங்கள சில பேர் தவறி போக பார்த்தாங்க, அல்லாஹ்வை பற்றி நீங்க நினைக்க கூடாத கற்பனை எல்லாம் பண்ணினீங்க என்று அல்லாஹ். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கொஞ்சம் பேர் எப்படி உறுதியா இருந்தாங்க? அந்த 10 வீதமானவங்க
அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அவங்க எப்படி உறுதியாக இருந்தாங்கன்னு கேட்குறேன். அதே மக்கள் தான் இவர்களும், அதே மூளை தான் இவர்களுக்கும், அதே சிச்சுவேஷன் தான் இவங்களுக்கும், அதே ஊர் தான். இருந்தாலும் எந்த அளவுக்குனா, அதாவது தவக்குளுடைய அந்த நிலைமையில அவர் இங்க இருக்கிற நேரத்தில் இந்த உறுதியோட நிற்கிறதே பெரிய பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதுக்கு எதிராக கொஞ்சம் பேர் ஊதுவாங்க பாருங்க. அவங்க ஊதினாங்க, அதாவது மதீனா வாசிகளே இனி முடிஞ்சுது, லா முகாமலக்கும், இனி தங்குமிடமெல்லாம் உங்களுக்கு கிடையாது, லாஸ்ட் அடி இது கடைசி அடி என்றெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அவங்க என்ன செய்யலை, அசையலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தம் முடிந்து சொன்னாங்க, இந்த நாளைக்கு பின்னால் எங்களுக்கு எதிராக யுத்தம் நடக்காது, நாங்கள் தான் யுத்தம் செய்வோம்னா. இந்த வெற்றிக்கு போய் சந்தோஷப்படலாம் யாரு? தவக்குள்ள இருந்தவங்க சந்தோஷப்படலாம். அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து சேர்ந்து கொள்வாங்க. என்னது, நாங்கள் அந்த உறுதியில் தான் இருந்தோம் அப்படின்லாம் பிறகு சேர்ந்து கொள்வார்கள். ஆனால் அந்த உறுதிக்கு மிக முக்கியமான சப்ஜெக்ட் தவக்குள். அதாவது இருட்டி கொண்டிருக்க, அதாவது இந்த அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேன்னு சொல்லுவாங்க தானே, அப்படித்தான் இந்த உலகத்தில் நிறைய பேர் லைஃப் போயிட்டு இருக்குது. எல்லாம் ஒரு இருட்டில் போகிற மாதிரி, எல்லாம் பேபி சாசா தான் அவனுக்கு விளங்குது. இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் எங்களுக்கு மட்டும் ஒரு வெளிச்சம் எப்படி விளங்கும்? எல்லாருமே இருட்டில் இருக்கிற டைமில் எப்படி வெளிச்சம் விளங்கும்? அந்த ஒளிக்கு பேர் தான் தவக்குள். அந்த ஒளிக்கு பேர் என்ன? தவக்குள். அது அவனுக்கு மட்டும்தான் விளங்கும். அந்த தவக்குளோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதனால மட்டும்தான் அதை காண முடியும், அதை அனுபவிக்க முடியும், அதை நம்ப முடியும். வேற யாராலையும் இவன் போய் உழ போறான், இவன் ஏமாற போறான், தன்னைத்தானே அழித்து கொள்ள போகிறான் என்று தான் சொல்ல முடியும். இதான் அங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது. அதாவது உலக வாழ்க்கையில பார்க்கிற நேரத்தில் சில பொழுது அது ஏமாற்றம் தான், இது ஏமாற்றம் தான், குருட்டு நம்பிக்கையும் அல்ல. நல்ல முறையில் புரிஞ்சுக்கணும், குருட்டு நம்பிக்கையும் அல்ல, இல்முடைய விளைவாக வரக்கூடிய நம்பிக்கையும் தான். ஆனால் அந்த தவக்குள் அதை ஏற்படுத்தும். இந்த மாதிரி ஒரு கட்டம் இருக்குது. இந்த மாதிரி கட்டத்தில் பொதுவாக ரெண்டு விஷயம் நடக்கும். உங்களோட உறுதி சோதிக்கப்படும், உங்களோட உறுதி சோதிக்கப்படும். நீங்களே கொஞ்சம் தடமாத்த அடையலாம். இரண்டாவது, ஏற்கனவே பாதிக்கப்பட்டவனிக்கிறானே, இந்த தவக்குள் இல்லாதவன், அவன் உங்களை தூண்டுவான் இன்னும் கொஞ்சம் கவனம், ஏற்கனவே அவன் போனது உனக்கு தெரியும், நீனும் பார்த்துக்க, அட்வைஸ் அப்படின்றான். சரியா? இதெல்லாம் சொல்லிடுவான். இந்த மாதிரி கட்டத்தில் நம்ம என்ன செய்வோம்? தடுமாற பார்ப்போம். அதான் அந்த முனாஃபிக்கள் என்ன செஞ்சாங்க, அதை செஞ்சாங்க. முனாஃபிக்கள் அதை செய்தார்கள், அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? வெற்றியை கொடுத்தான். இப்போ மூன்று விஷயங்கள் தவக்குள் நம்மகிட்ட ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களை நம்ம பார்க்குறோம். மூன்று விஷயங்கள். அக்வன்னாஸ், மிகவும் உள்ளத்தால் பலமானவர்களாக அவர்கள் என்ன செய்வார்கள் இருப்பார்கள். இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வதை போல் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் என்ன செய்கிறான்? நிம்மதியான வாழ்க்கை என்ன செய்கிறான்? வாக்களிக்கிறான், ரிலாக்ஸான வாழ்க்கை. மூன்றாவது, இந்த உலகத்தில் எத்தனையோ இடத்திற்கான அழகான ஈமானிய வழிகாட்டலை அல்லாஹ் சிந்தனையில் என்ன செய்வான்? பிறக்க வைப்பான். அதே இருட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எத்தனையோ பேருக்கு அந்த வழி என்ன செய்யாது? அது விளங்காது. அல்லாஹ் தஆலா கொண்டு போய் சேர்ப்பான். அல்லாஹ் தஆலா கொண்டு போய் இந்த இடத்துல இதுக்கு ஒவ்வொரு மராத்திப் இருக்குது. இதுக்கு ஒவ்வொரு மராத்திப். ஒன்று என்ன, இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. நபிமார்களுடையது தான் ஆக உச்சகட்டம். இங்கே தான் நம்மளும் சூஃபிகளும் வித்தியாசப்படுறோம். அவங்க கொண்டு போய் வலிமாரோட சேர்த்துருவாங்க. எங்கே சேர்த்துருவாங்க? வலிமாரோட சேர்த்துருவாங்க. வலிமார்களுக்கு நபிமார்களுக்கு விளங்காதெல்லாம் என்ன செய்யும்? விளங்க பண்ணுவாங்க. இல்லை, வஹியை தாண்டி எதுவும் இல்லை. வஹியை தாண்டி எந்த ஞானம் ஒருத்தனுக்கு புறக்கலாது. ஒருத்தன் வந்து இப்படி உறுதியாக நம்பிக்கை வைக்கிறான், நீ இதில் நம்பிக்கையாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், ரசூல்லாங்க சொல்லிக்கிறான்னு சொல்லணும். எனக்கு விளங்குதுன்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், ரசூல்லாங்க சொல்லிக்கிறான்னு சொன்னால் ரைட், உனது ஈமானுடைய அந்த பலத்துக்கு இது பின்னணி. அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடம், இதில் நபிமார்களுடைய இடம் வந்து மிக உயர்ந்த இடம். அவர்களை வந்து தஅஸ்ஸி, நாங்கள் வந்து பின்பற்றணும், முயற்சி எடுக்கணும். அந்த அளவான ஈமான் நமக்கு வராது விட்டாலும், அந்த அளவை நம்மளால் அடைய முடியாது விட்டாலும் போராட்டம் என்ன செய்யணும்? எங்களிடத்தில் இருக்க வேண்டும். இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை என்ன செய்யும்? தவக்குல் ஏற்படுத்தும். இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு தவக்குலை அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாமிய சமுதாயத்திலே எங்களுக்கு தந்திருக்கிறான். குர்ஆனுடைய வசனங்களை பார்க்குறோம், ஹதீஸ்கள் எல்லாம் பார்க்குறோம். தவக்குலை பற்றி அப்படி சொல்லுது, தவக்குலை பற்றி அப்படி பாராட்டி சொல்லுது, உயிரூட்டி சொல்லுது. வத்தவக்கல் அலல் ஹய்யில்லதீ லா யமூத், மரணிக்காத நித்திய ஜீவனாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் மீது தவக்குல் வையுங்கள். என்றைக்கும் மரணிக்காத, என்றைக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய அந்த இறைவன் மீது என்ன செய்யுங்கள்? நீங்கள் தவக்குல் வையுங்கள் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? சொல்லி காட்டுகிறான். இப்போ இந்த மாதிரி அல்லாஹு தஆலா தவக்குலை சொல்லி காட்டுகிறான். நீங்கள் முஸ்லிம்களாக இருந்தால் தவக்குல் வையுங்கள், நீங்கள் முஃமின்களாக இருந்தால் தவக்குல் வையுங்கள். இதெல்லாம் குர்ஆன் வசனங்கள்.
நீங்கள் முத்தகீன்களாக இருந்தால் தவக்குல் வையுங்கள். குர்ஆனுடைய வசனம் நிறைய என்ன செய்யலாம் பார்க்கலாம். வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ். அல்லாஹ்வின் மீது யார் தவக்குல் வைக்கிறாரோ இறைவன் மட்டும் அவனுக்கு போதும், இறைவன் மட்டும் அவனுக்கு போதும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இவ்வளவு தவக்குலுடைய விஷயங்களை குர்ஆனும் சுன்னாவும் இப்போ எங்களுக்கு சொல்லுது. இந்த தவக்குல் இவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா ஈமானுக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் தவக்குல்னா என்ன அப்படி என்ற அந்த மாஹியத்தை நம்ம என்ன செய்யணும் புரிஞ்சுக்கணும். அதனுடைய தாற்பயம் என்னன்றதை என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம விளங்கின தவக்குலை நான் முதலாவது சொல்றேன். நம்ம விளங்கிக்கிற தவக்குல் நம்ம பயந்தா தான் தவக்குல் வைக்கிறது. எப்படி பயந்தா தவக்குல் வைக்கிறது? ஊட்ட விட்டு போறோமா, கதவெல்லாம் பூட்டி எல்லாம் முடிச்சுட்டு மூடினியா, ஜன்னலை மூடினியா, அதை மூடினியா, இதை மூடினியா எல்லாம் கேட்டுட்டு தவக்கல் தோலாம் மற்றதின்னு பார்த்துக்கொள்வோம் அப்படின்றது எது பயமான நேரத்தில் மட்டும் தவக்கல் தோழலாம். இவங்க யாருன்னு சொன்னால் பயத்தில் மட்டும் அல்லாஹ்வை வணங்குறது. எப்படி அலா ஹர்ஃப் பயத்தில் வணங்குறது, ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து என்ன செய்யறது வணங்குறது. அப்போ இது இப்படி ஒரு சிலர் பிரயாணத்தில் போகிற நேரமெல்லாம் தவக்குல் வச்ச பிறகும் கூட ஊரில் கொஞ்சம் திருடன் பயம் அப்படியெல்லாம் இருந்ததுன்னா அடிக்கடி அந்த யோசனையே வரும். நான் தவக்குல் வச்சுட்டு ஒழுங்காக பூட்டினமா இல்லையா அப்படின்றது ஒரு 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 தவக்குல்ன்றது ஒரு பயத்தில் வைக்கப்படுற மாதிரியான தவக்குல் நம்மகிட்ட கொஞ்சம் இருக்குது. அதே போல் நிறைய அதாவது வாகனங்களில் போகிற நேரத்தில் நமக்கு பெரும்பாலும் தவக்குல் வர நம்ம ஃப்ளைட்டு தான் என்ன செய்யும் அவ்வளோ நமக்கு என்ன செய்யும் அவசரமான தவக்குல் என்ன செஞ்சிடும் வந்துடும். ஏன்னா அதில் மட்டும்தான் எப்படி மவுத்தாக அமைக்கிறேன்னு காட்டுவான் வழங்கிட்டான். அதில் மட்டும்தான் எப்படி நீ மவுத்தாக அமைக்கிறேன்னு காட்டுவான். அப்போ கொஞ்சம் பயங்கரமான இடங்கள் என்ன செய்யும் தவக்குல் வரும். இன்னும் சில இடங்களில் பிஸ்னஸில் நல்லா பெரிய இன்வெஸ்ட் பண்ணிட்டான்னு வைங்களேன், அது ஒரு பயம் தானே. அப்போ உடனே பார்த்தாலும் என்ன செய்யும் அந்த தவக்குல் வரணும், அங்கே வரக்கூடாத இடம் இல்லை. ஆனால் அந்த தவக்குல் எப்படி வருதுன்னு சொல்கிறேன், எங்கட எல்லாம் ஹவுஃப்ல வரக்கூடிய தவக்குல் எங்க அதாவது பயத்தில் மட்டும் வயதுனா ரகபம் வரஹபா. அதாவது எங்களை அவர்கள் எப்படி பிரார்த்திப்பார்கள் சொன்னால் அதாவது ரஹபம் வரஹபா பயத்தோடும் ஆசையோடும் அவர்கள் பிரார்த்திப்பார்கள். வெறும் ரஹபத் அல்ல, வெறும் அந்த ரஹ்பானியத் என்ற பகுதி மட்டுமல்ல. அதாவது என்ன பயத்தால மட்டும் இறைவனை ஆசையும் இருக்கணும். ஆனால் மட்டும் என்ன செய்யுது அந்த மாதிரியான ஒரு நிலையை என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். இந்த தவக்குல் இந்த பயத்தில் வார அந்தந்த வார தவக்குல் இருக்குது. இந்த தவக்குள்ள இறைவன் எல்லா தவக்குலுக்கும் இறைவன்ட்ட கூலி இருக்குது. ஆனால் இறைவன் கூலி எப்படி தாராண்டா அலா கதிரி நீயத்தி, உங்களுடைய நம்பிக்கை இறைவனை பற்றி எப்படி இருக்குது. ஆனால் இந்த வன்னி அப்தி எனது அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அவனிடத்தில் தான் நான் இருக்கேன். அந்த எண்ணத்தில் தான் என்னை நீ எந்த அளவுக்கு நம்புறியோ அந்த அளவுக்கு நான் உனக்கு என்ன செய்வேன் உதவி செய்ய. இந்த மனநிலை எங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது. நம்ம இந்த நம்புகிறோமே இந்த ஒரு சில விஷயங்கள்ல அதாவது எங்களுடைய தவக்குலை பொறுத்த வரைக்கும் அச்சமான சூழ்நிலைகள் இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம நம்புகிறோம். ஆனால் உண்மையில இஸ்லாமிய அறிஞர்கள் தவக்குலுக்கு சொன்ன வரைவிலக்கணத்தை பார்த்தோம்னு சொன்னார். இப்னு ரஜப் அல்-ஹம்பலி அவர்கள் சொல்கிறார்கள், சிதுகு இஅ்திமாதில் கல்ப், இந்த உள்ளம் இறைவன் மீது அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையின் உண்மையான வடிவத்துக்கு பெயர் தவக்குல். அதாவது இந்த உள்ளம் இறைவன் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையின் உண்மையான வடிவம் எதுல ஃபிஸ்திஜ்லாபில் மனாஃபி அல்லது மசாலிஹ், எனக்கு நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும், எனக்கு வாழ்க்கையில் நடக்கிற எல்லாம் ஹைராக என்ன செய்யணும் இருக்கணும் என்கின்ற அந்த நல்லதை வர வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் உள்ள ஆர்வம். வதஃஇல் மதார், தீங்குகள் வராமல் நான் அதை என்ன செய்யணும் தவிர்த்து கொள்ள வேண்டும். மின் உமூரி துன்யா வல் ஆஹிரா, உலக மற்றும் மறுமை விஷயங்கள். 3 அம்சம். முதலாவது சிதுகு அத்திமாதில் கல்ப், உள்ளம் இறைவனை எந்த அளவில் நம்பணும் என்று சொன்னால் உண்மையான வடிவம் அதில் இருக்கணும். இறைவனை நம்புறதுல என்னென்ன விஷயத்தில் நல்ல விஷயங்கள் எனக்கு நடக்க வேண்டும் என்பதிலும் தீங்கான விஷயங்கள் எனக்கு நடக்கக்கூடாது என்பதிலும் உள்ளம் அதில் என்ன செய்யணும் மிக நம்பிக்கையோட இறைவன் தான் எல்லாம் அப்படியே நம்பணும். 2 விஷயத்திலையும் மின் உமூரி துன்யா வல் ஆஹிரா, உலக விஷயமாக இருந்தாலும் சரி மறுமை விஷயமாக இருந்தாலும் சரி. டோட்டலாக சொல்ல போனால் லைஃபை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கல்பு வைக்கக்கூடிய நம்பிக்கை முழுமையாக யார் மீது இருக்கணும் இறைவன் மீது இருக்க வேண்டும் என்பதற்கு தான் தவக்குல் என்று என்ன செய்தார்கள் சொன்னார்கள். அப்போ ஒரு விஷயத்தில் சொல்லலை, எல்லா விஷயங்களிலும் உங்கள்கிட்ட எல்லா விஷயங்கள் அதாவது நீங்கள் பிளான் பண்ணுறது திட்டமிடுறது குடும்பத்துடைய நலவுகள் சமூக நலவுகள் உங்களது சிந்தனை உங்களது எண்ணங்கள் இதில் எல்லாமே உங்களை நிற்கிற அப்படி தாங்குற இடமா எதிர்க்கணும் தவக்குல். நீங்கள் எதை வச்சாலும் கடைசி என்ன தவக்குல்ல என்ன செய்யணும் நிற்கணும். இதுதான் நம்ம தவக்குல் வைப்பதற்கு இஸ்லாமிய அறிஞர்கள் புரிந்து கொண்டு இப்னு ரஜப் அல்-ஹம்பலி எல்லாம் அவர் ஈமானிய விஷயங்களில் கூடுதலாக அதாவது நுட்பங்களை கண்டு பேசிய ஒரு அறிஞர். அப்போ அவர்களுடைய வரைவிலக்கணமாக இதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இரண்டாவது தவக்குலை புரிஞ்சு கொள்றதுல இன்னொரு முக்கியமான அம்சம்,
இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் தவக்குல் என்பது இந்த உலகத்துடைய காரணங்களை புறக்கணிப்பது அல்ல. எப்படி? இந்த உலகத்துடைய காரணிகளை புறக்கணிப்பது அல்ல. கட்டாயம் இந்த உலகத்தை இறைவன் எப்படி இயங்க வைத்திருக்கிறானோ, இதை செஞ்சா இது நடக்கும், இது செஞ்சா இது நடக்காது, இது செஞ்சா இந்த பாதிப்பு இப்படிதான் வச்சுக்கிறான்ல, அஸ்பாபுகள் காரணிகள், இதை புறக்கணிப்பதல்ல தவக்குல். அதுக்கு பேர் தவாக்குல். அதுக்கு பேர் என்ன? தவாக்குல். ஒன்றும் செய்யாம இருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் கேட்கிறாங்களே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னால் அவர் என்ன செய்வார்? சொர்க்க நுழைவார் என்று சொன்ன அஃபலா உபஷிருஹும், நான் போய் நன்மாராயம் சொல்லவான்னு கேட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க லா துபஷிருஹும் ஃபயத்தகிலு, போய் இதை சொல்ல வேண்டாம், அவர்கள் ஃபயத்தகிலு ஃபயதவக்கலு அல்ல, ஃபயத்தகிலுன்னா ஒன்றும் செய்யாம உட்கார்ந்துருவாங்கண்ணா, ஒன்றும் செய்யாம உட்கார்ந்துருவாங்க. இத்திகால் அதாவது தவாக்குல், சும்மா ஒன்றும் செய்யாம உட்கார்றதுக்கு பேர் தவாக்குல். தவக்குல் என்றால் இந்த உலகத்தில் எது நமக்கு நன்மையில் ஆசரிக்கணும், இந்த உலக மறுமை நன்மைகள் ஆசரிக்கணும், அதுக்கான முயற்சி எடுக்கணும். தீங்கு வராமல் இருப்பதற்கான அறிவை பயன்படுத்தி அதுக்கான எல்லா முயற்சியும் எடுக்கணும். ஆனால் தவக்குல் என்ன தெரியுமா? டோட்டல் நம்பிக்கை அதில் இருக்கக்கூடாது. டோட்டல் நம்பிக்கை எதில் இருக்கணும்? இவைகளெல்லாம் இறைவன் படைத்த காரணிகள், இதற்கு இதுதான் காரணம் என்று இறைவன் வச்சிருக்கிறான். இறைவன் நினைத்தால் இதெல்லாம் தலைகீழாக போட்டு என்ன செய்வான்? எனக்கு எல்லா விஷயங்களையும் சாதித்து தரவோ பிற்படுத்தவோ முற்படுத்தவோ மாற்றவோ எல்லா ஆற்றலும் யாருக்கு இருக்குது? இறைவனுக்கு இருக்குது என்ற அந்த நம்பிக்கை வர வேண்டும். காரணிகளோடு செயல்படுதல், காரணிகளோடு செயல்படுதல். அதுக்கு உதாரணம் பத்ர் யுத்தம். பத்ர் யுத்தத்தில் வெறுங்கையோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்களா? இல்லை. தங்களால் முடிந்த ஆயுதங்களை கொண்டு போய் வச்சிருந்தாங்க. அதே நேரம் எல்லாரோட கையிலையும் குதிரை இருக்கணும், எல்லாரும் குதிரையில வரணும், அதனால பத்ர் யுத்தம் கேன்சல் சொன்னாங்களா? அப்படின்னு செய்யல. அப்ப முழுமையான நம்பிக்கை பொருட்கள்ல இருக்கல. அதே நேரம் இருக்கிற பொருளை எடுத்துட்டு வராம என்ன செய்யல? ரசூலுல்லாஹ் அங்க இருக்கல. இது ஒன்று. இரண்டாவது அம்சம், எல்லாம் இருக்குதுன்றதுக்காக ரசூலுல்லாஹ் துஆ கேட்காம இருக்கவும் இல்லை. அன்றைக்கு இரவு முழுதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, துஆ கேட்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு முழுதும் துஆ கேட்கிறாங்க. அப்ப பாருங்க எப்படி இருக்குன்னு சொன்னா, இந்த உலக ரீதியான எல்லா ஆயத்தங்களும் நடக்கிற அதே நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக ரீதியாக அல்லாஹ்விடத்தில் செய்றாங்க, நம்பிக்கை அங்க வைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிக்கை அல்லாஹ்விடத்தில் வைக்கிறார்கள். குர்ஆன்ல கூட அல்லாஹ் தஆலா அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு அற்புதம் செய்றான். என்ன? அவங்களுடைய அதாவது நிலப்பகுதியால ஒரு அருவியோட வைக்கிறான். அல்லாஹ் என்ன செய்யலாம்? கீழே பாருங்க அருவியோடுதுன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்னா, ஹுஸ்ஸி இலைக்கி பிஜித்இன் நஹ்லா, அந்த மரத்துடைய தண்டை பிடிச்சி இழுங்கன்றான். உலக ரீதியா நீ ஏதாவது செய்யணும், உலக ரீதியாக ஏதாவது நீ செய்யணும், இல்லாட்டி கீழால ஆறு ஓடு பாருன்னு சொல்லி இருக்கலாம். அந்த நாம பார்க்குற பல பெண்களுடைய வரலாற்றிலே அதை பார்க்குறோம். ஹாஜரா அவங்களுக்கு சும்மா என்ன செய்யல, தண்ணி வரல, ஒரு 7 முறை கஷ்டப்படுறாங்க, தண்ணியை தேடி என்ன செய்யறாங்க. அல்லாஹ் தஆலா அந்த கஷ்டம் இல்லாம என்ன செஞ்சிருக்கலாம், கொடுத்திருக்கலாம். அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு அற்புதம் நடக்கிற நேரத்தில் கூட ஒரு சபபோட வச்சு தான் அல்லாஹ் என்ன செய்யறான், கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். காரணம், சபப தஅதீல் பண்ற இந்த உலகத்துல சபப நிராகரிக்கிறது என்றது இறைவன் இந்த உலகத்தை படைச்ச ஹிக்மத்தையே என்ன செஞ்சிடும், தலைகீழ ஆக்கிடும். அந்த மாதிரி நடந்தா யாரு சோம்பரே யாரு தவக்குள் உள்ளவன்னு தெரியாம போயிடும். ஏன் ஒருத்தன் சோம்பல் உட்கார்ந்துருப்பான், கேட்டா சொல்ல அல்லாஹ்ல தவக்குள் வச்சுக்கிறேன்னுவான். இன்னொத்த என்ன செய்வான், உண்மையிலே தவக்குள் வச்சுட்டு அல்லாஹ்வை நம்பி போட்டு காரணமெல்லாம் செய்யாம, ரெண்டு பேரும் ஒன்று பேர். எது ஹிக்மத்? ஹிக்மத் எப்பையும் என்ன செய்யும், அதாவது உண்மைக்கும் பொய்க்கும் இடையில ஒரு பிரிவை உட்படுத்திடும், உண்மைக்கும் பொய்க்கு இடையில ஒரு பிரிவை ஏற்படுத்தும். அப்ப அதனால தவக்குள் என்பது இந்த உலக ரீதியாக நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள்லாம் நம்ம செய்யற விஷயம். சரி, நம்ம எங்க பிழையுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விளக்கம்லாம் நம்மகிட்ட நல்லாவே இருக்குது. எது உலக ரீதியான விஷயமெல்லாம் விட்டுறக்கூடாது. இடத்துல என்னது, நான் இவ்வளோ சொல்லித்தான் அவங்களுக்கு அதை விளங்கப்படுத்தணும்ன்றது இல்லை, அது சொல்லாமலே நம்ம அதில் சரியாக தானே இருக்கிறோம் அப்படின்னு நம்ம 100 வீதம் சரியாக இருக்கிறோம். ஆனால் நமக்கு அதில் எப்படி நம்பணுமோ அதை விட அதிகமான இது கூட நம்மளோட நம்பிக்கைகள் என்ன இருக்குன்னு சொன்னால், எதிர்காலத்தை கூட நமது இன்றைய சிந்தனை தீர்மானிக்கிற அமைப்பில் நமது நம்பிக்கைகள் என்ன செய்கிறது, இறைவனை விட இறைவனுடைய விஷயங்களை விட நம்ம விரும்பல அதை, ஆனால் அப்படித்தான் என்ன செய்கிறோம், எங்களுடைய செயல்பாடுகள் நடந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். உதாரணம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லதா, தனது சொத்து தன்னை நிரந்தரமாக வைக்கும் என்று அவன் நினைக்கிறான். தனது சொத்து தன்னை நிரந்தரமாக இந்த உலகத்தில் வைத்து விடும்னு நினைக்கிறான். யாராவது நினைக்கிறான் அப்படி, நான் இந்த உலகத்தில் மௌத்தாக மாட்டேன் யாராவது நினைக்கிறானா? அல்லாஹ் என்ன சொல்ல வரான், யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லதா என்று சொன்னால், நினைப்பு என்பது உள்ளத்தில் வந்தாலும் தான், செயலில் வந்தாலும் தான். ஒருத்தன் கற்ற வீட்டையும் போடுற பிளேனையும் பார்த்தாலே இவன் உலகத்தில் தான் வாழ போறான்றது விளங்கிடும்.
அப்படியா இல்லையா? இப்போ வந்து மறுமைக்கு போகிற மாதிரி ஐடியாலாம் என்னது? ஒத்தத்தஹிதுன மசானிய லஅல்லக்கும் தஹ்லுதூன். நீங்கள் வந்து கற்ற கோட்டை கொத்தலங்கள்லாம் பார்த்தா இங்கே தான் நீங்கள் நிரந்தரமாக இருக்க போகிறீங்க போலேன்னு அல்லாஹு தாலா கேட்குறான். அல்லாஹு தாலா கேட்குறான். அப்போ இப்போ நம்ம வந்து இப்போ 20-30 வருஷமாக இங்கே இருக்கிறோம். பேத்து பாருங்க பாப்பா, நம்ம இருக்கக்கூடிய ரூம்ஸ் அது இதெல்லாம் பாருங்கள், நம்ம சாதாரணமாக வச்சுருப்போம். உலகத்தில் ஆகப்பெரிய ஏழை எப்படி இருப்பானோ அப்படி வச்சுருப்போம். நம்ம தான் இந்த ஊரில் நிரந்தரமாக இருக்க போகிறது இல்லையே. 30 வருஷம் இருந்தும் நமக்கு நிரந்தர சிந்தனை இல்லை. ஆனால் ஊரில் போய்த்து பாருங்கள், அதே நபர் வீடு எப்படி இருக்கும்? அவர் அங்கே தான் நிரந்தரமாக இருக்க போகிற மாதிரி கட்டிருப்பார். அவர் என்ன செய்வார்? நம்ம இங்கே நிரந்தரம் இல்லை, நம்ம அங்கே நிரந்தரமாக இருக்க போகிறோம் அப்படி என்று சொல்ல. பேச்சை பார்த்தீங்கன்னு இங்கே வாழ்ந்தது இங்கே 40 வருஷம், அங்கே வாழ போகிறது 10 தான். அங்கே வாழ போகிறது 10ஓ 20ஓ. ஆனால் நம்மளோட செயல்பாடுகளை பார்த்தீங்கன்னா அங்கே நிரந்தரமாக கட்டுற மாதிரி என்ன செய்வோம்? நம்ம வச்சிருப்போம். ஏன்னா நம்மளுக்கு அதில் எந்த சந்தோஷம் இல்லாத மாதிரியும் எல்லாமே பிள்ளைக்கு மாதிரியும் சொல்லுவோம். சந்தோஷம் இல்லாமல் கட்டுறாத ஒவ்வொன்றையும் பார்த்து தேடி தேடி என்ன செஞ்சிருப்போம்? அந்த டோட்டல் சந்தோஷத்தையும் நீங்கள் தான் அனுபவிச்சுப்பீங்க. அவன் வாழ்கிற சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறான், நீங்கள் செங்கல் சந்தோஷத்தின் நீங்கள் தான் அனுபவிச்சுக்கிறீங்க. ஆனால் நமது வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னு தெரியுமா? டோட்டலாக நம்ம வந்து குடும்பத்துக்கு கட்டுற மாதிரி, நம்ம ஏதோ தவக்குள்ள வாழ்கிற மாதிரி. இங்கே தான் பிரச்சனை இருக்குது. நம்ம இங்கே நம்மளோட தவக்குள் விளங்குது. ஆனால் அதாவது நமது வாழ்க்கை முறை நமக்கு காட்டி கொடுக்கிறது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்பஉம் மின் ஸஆதத்தில் மர்இல் முஸ்லிம். 4 விஷயங்கள் ஒரு முஃமினுடைய சந்தோஷத்தில் உள்ள. அல் மஸ்கனுல் வாசி', விசாலமான வீடு, அது ஓகே. ஆனால் நம்ம கட்டக்கூடிய அமைப்பு, நமதுடைய சிந்தனை, நமது எண்ணங்கள், நமது முறைமை, இவைகள் காட்டி கொடுக்கும் எங்கே இருக்கிறான்னு சொல்லு. நீங்கள் பாருங்கள், சில மனிதர்கள் இருப்பாங்க, ஒரு அழகா தன்னோட குடும்பத்துக்கான ஒரு வீட்டை கட்டிட்டு சந்தோஷமாக வாழ்ந்தது, திக்ருகளோட, குர்ஆனோட, பள்ளிகளோட, இபாதத்துகளோட, தஅவாவோட வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னும் சிலரை பார்த்தீங்கன்னா வீடு கட்டியே முடிஞ்சிருக்க மாட்டான். பண பிரச்சனை இல்லை, அவனுக்கு பெயிண்டில் ஒரு கோடு விழுந்தாலும் உசுறு போயிடுது. விளங்கிட்டா? அன்றைக்கு அவன் பதட்டத்தோட திரியிறதும் விளங்கிட்டா, உடனே டோட்டல் பெயிண்டே மாற்றணும்னு கற்பனை பண்ணுறதும். இந்த மாதிரியான மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா? எங்கட சூழலில் இருக்கிறாங்க. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இது வந்து அதாவது மாத்தி சடரீதியான ஒரு சிந்தனை நமக்குள்ள அப்படியே நிறைஞ்சி போய் நம்ம வாழ்க்கையில் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்டா, உலகத்தில் நம்ம பார்க்க வேண்டிய எத்தனையோ ஹைரான பகுதிகளை அடைச்சிருவான். இதால் என்ன செஞ்சிருவான்டா? அடைச்சிருவான். நான் அது அடுத்த பகுதியில் சொல்கிறேன். எனவே 2 முக்கியமான அம்சங்கள். தவக்குலை நம்ம புரிஞ்சு கொள்றதுன்றது எப்படி என்றதும், இரண்டாவது டோட்டல் நலவு விஷயங்களையும் நமக்கு ஆர்வமும், கெடுதி விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்றதுல ஆர்வம், அதுக்கான காரணிகளையும் நம்ம கையாளல் தான் தவக்குல். இதை நம்ம புரிஞ்சிட்டோம் என்று சொன்னால் அடுத்த ஒரு பிரதானமான பகுதி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த தவக்குலை நம்ம இழக்கிற நேரத்தில், தவக்குல் இருந்தால் என்னன்னு நம்ம சொன்னோம், அந்த இடத்துல நீங்கள் அந்த 3 புரிஞ்சிருப்பீங்க. ஆனால் தவக்குல ஒரு மனிதன் இழந்து அல்லது புரியாமல் சரியான முறையில் தவக்குலை விளங்கி கொள்ளாமல் தவக்குல ஒரு ஏனோ தானோண்டு ஒரு முஸ்லீமாக அவன் வாழ்ந்தான்னு வைங்களேன், அவன் உலகத்தில் அவனை போல ஒரு பெரிய நஷ்டவாளி கிடையாது. உலகத்தில் அவனை போல ஒரு பெரிய நஷ்டவாளி கிடையாது. ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா அற்புதமான ஹைர்கள் அல்லாஹு தாலா வச்சுக்கிறான். அற்புதமான ஹைர்கள் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் எத்தனை அபுவாபுல் ஹைர், நலவுடைய வாசல்கள் எத்தனை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். அந்த மாதிரியான நலவுடைய வாசல் வச்சுக்கிறான். ஆனால் நாங்கள் மட்டும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு எங்களுக்கு இறைவன் மீது உள்ள நம்பிக்கை அதிகரிக்க வேண்டும். அல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. எங்களில் யார் போராடுகிறார்களோ அவர்களுக்கு எமது பாதைகளை நாம் காட்டுவோம், எமது பாதைகளை நாம் காட்டுவோம். மறுமையில வபதாலஹும் மாலம் யகுனு யஹ்தஸிபூன். அல்லாஹ் தஆலா சொல்றா, அவங்க கற்பனையே பண்ணிராதவைகள் எல்லாம் அவர்களுக்கு தோன்றும் என்றா மறுமையில. அதாவது சிந்தனையில தோன்றது மட்டும்தான் இந்த உலகத்தில் உள்ளதுன்னு அர்த்தம் அல்ல. தோன்றாதவைகள் என்று நிறைய விஷயங்கள் இருக்குது. தோன்றாதவைகள் என்று நிறைய விஷயங்கள். இமாம் இப்னு தைமியா அல்லது இமாம் இப்னுல் கைம் அல் ஜௌசியா ரஹ்மஹுல்லாஹ் சொல்கிறார்கள், எங்களை தாண்டி சில வினாடிகள் போகும், எங்களை தாண்டி சில வினாடிகள் போகும். அந்த நேரத்தில் நாம் அடையக்கூடிய மகிழ்ச்சியை மன்னர்களோ பெரும் பெரும் வசதியானவர்களோ கண்டால் லஹஸதூனா, எங்களோடு பொறாமைப்பட்டிருப்பார்கள். எப்படி? எங்களை தாண்டி போகின்ற சில வினாடிகள், அதில் உள்ள சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஆட்சியாளர்களும் பெரும் பெரும் வசதியானவர்களும் உணர்ந்து கொண்டார்கள். எங்கெல்லாம் பொறாமப்பட்டிருப்பாங்கன்ற அப்படிப்பட்ட சந்தோஷமான நிகழ்வு. இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் உட்கார்ந்திருக்கிறாரு, இப்னுல் கைம் அல் ஜௌசியா ரஹ்மஹுல்லாஹ் அவரை சந்திக்கிறதுக்கு வெயிட் பண்ணுறாரு. இமாம் இப்னு தைமியா நிறைய அதுக்கார்கள் அது இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு திரும்புகிறார். சொன்ன ஹாதிஹி கத்வதி, இதான் என் காலை உணவு. நான் இதை சாப்பிடவில்லை என்றால் தஅஃபத் குவத்தி, என் ஸ்ட்ரெங்த் குறைஞ்சிரும்,
இந்த பலம் அன்றைக்கு என்ன செஞ்சிடும், குறைஞ்சிரும். என்றைக்காவது இதில் பலத்தை நம்ம உணர்ந்துக்கிறோமா? நம்ம வந்து இன்றைக்கு வந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ஓடினதுனால தான் உடம்பு என்ன செய்யுது, உண்மை, மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதுக்கு நம்ம ஒதுக்கக்கூடிய, இப்போ நம்ம அதுக்கு டைம் இல்லாமல் தான் இருக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் அதுக்கு ஒதுக்க வேண்டிய ஒரு டைமை அதுக்காருக்கு கொஞ்சம் ஒதுக்கினாங்கன்னு வைங்களேன். இந்த மாதிரியான ஒரு காலையில் உட்கார்ந்து அது வந்து உள்ளத்துக்கு கொடுக்கக்கூடிய பலத்தை அவர் சொல்றார். இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் உள்ளத்துக்கு கொடுக்கக்கூடிய பலம். ஒரு ராக்கி, அதாவது ஜின்களுக்கெல்லாம் ஜின் மருத்துவம் அப்படி இப்படி செய்வாங்களே, ஓதி பார்க்கறது, அதில் அனுபவம் உள்ள ஒருவர் சொல்றாரு, அல்லாஹு தஆலா ஜின்னுக்கும் மனிதனுக்கும் இடையில் உள்ள சித்திர திரையை இன்றைக்கு நீக்கினாண்டா நீங்க நிறைய பேர் ஜின்னால பாதிக்கப்பட்டதை காணுவீங்கன்றார். எப்படி ஜின்னுக்கும் மனிதன் உலகத்துக்கும் உள்ள திரையை அல்லாஹ் நீக்கிட்டான்னு வைங்களே, நிறைய பேர் ஜின்னால பாதிக்கப்பட்டிருக்கிறத என்ன செய்வீங்க, பார்ப்பீங்கன்றார். என்ன காரணம் என்று சொன்னால், மனிதனுடைய சிந்தனைகள்ல நம்ம இந்த அதுக்காரை ஏன் ஓதுறோம், இந்த துஆக்கள்ல ஏன் ஈடுபடுறோம், உள்ளத்தை டோட்டலாக இறைவன் மீது நம்ம சாட்ட வேண்டும் என்றதெல்லாம் அவனுக்கு விளங்கல. ஆனா சொல்ல போனா ஒரு விதமான பதட்ட நிலையோடு மனிதர்களை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அது உண்மை. ஆனால் அவனால் அதுக்குரிய ரிலாக்ஸேஷன் கடைசி அங்க போறான், 4 டேப்லெட்டை குடிச்சு தண்ணியை குடிச்சிடுறது. அது என்னடான்னு கேட்டால் டிஸார்டருக்கான மருந்து. அதுக்கான மருந்து டிஸார்டருக்கான. உண்மையிலே ஃபிசிக்கலி ஒரு பிரச்சனை வந்தால் ஒரு என்னது அந்த உள்ள சைக்காட்டிஸ்ட்டை போகணும், அதெல்லாம் ஓகே, உண்மை. இப்போ அதான் பிரச்சனை நிறைய பேருக்கு. கொஞ்சம் பேர் வீட்டுக்கு போய் ஃபுல் டென்ஷன் ஆகிக்கணும், முதல்ல அந்த டேப்லெட்டை போடுறது, அவர் தூங்கிடும், நல்லா தூங்கிடுறது நடக்குது. இன்னைக்கு நிறைய குறிப்பாக பெண்கள் நிறைய யூஸ் பண்ணுறாங்க வீடுகளில். இதில் சந்தேகம் இல்லாமல் 130% வீட்டில் என்ன செய்வாங்க, இதை யூஸ் பண்ணுறாங்க. என்ன தூக்கு டேப்லெட் இல்லை, உள்ளத்தை சரி கட்டுவதற்கான டேப்லெட். அப்போ என்ன அற்புதமான வழிகளை இஸ்லாம் தந்திருக்கு. எல்லா பிரச்சனைக்கு என்ன காரணம், மனக்குழப்பம், மனசில் என்ன குழப்பம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அனாதைக்கு முன்மாதிரி இருக்குது, விதவை அதாவது மனைவி மரணித்தவருக்கு முன்மாதிரி இருக்குது, தாய் தந்தை மரணித்தவருக்கு முன்மாதிரி இருக்குது, இடையில உறவுகளுடைய பலம் இழந்த ஒரு ஊரை விட்டு போறவருக்கு முன்மாதிரி இருக்குது, குழந்தை மௌத்தாயினவனுக்கு முன்மாதிரி இருக்குது, குழந்தை இல்லாதவனுக்கு முன்மாதிரி. எல்லா முன்மாதிரியே ரசூலான வாழ்க்கையிலிருந்து என்ன செய்யலாம், எடுக்கலாம். எல்லா பாதிப்பும் ரசூலாங்களை தாண்டி என்ன செஞ்சுக்குது, போயிருக்கிறது. ஆனால் எங்களால் படிப்பினை என்ன செய்யவில்லை, பெற முடியவில்லை என்றால் அல்லாஹ் சில ஹைருடைய பாபுகளை எங்களுக்கு அடைக்கிறான். என்ன செய்யறான், சில ஹைருடைய பாபுகளை அல்லாஹ் எங்களுக்கு அடைக்கிறான். இந்த கதவுகள் திறக்கணுமாக இருந்தால் அல்லாஹ்வின் மீது நம்ம வைக்கக்கூடிய தவக்குல் இருக்குது. ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். எனக்கு அல்லாஹு தஆலா போதுமானவன், அவனே பொறுப்பு சாட்டப்படுகின்றவர்களில் மிகவும் சிறந்தவன். அல்லாஹு தஆலா சுப்ஹானல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு எடுக்க போறார், எதுக்காக வேண்டி, குளிர ஆசுவாசப்படுத்துவதற்காக, குளிர ஆற்றிக்கொள்வதற்காக போறாரு. ஆனா நெருப்பு எடுக்க போனவர் என்ன கண்டாரு, இறைவன் அழைக்கிறான். நெருப்பு எடுக்க போனவரை இறைவன் என்ன செய்யறான், அழைக்கிறான். இது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏதோ ஒரு வேலைக்காக, மனைவிக்காக ஒரு நெருப்பு எடுக்க போனவரிட அல்லாஹ் சந்திக்க விரும்புகிறான், பேச விரும்புகிறான் என்பது இருக்குது. அதெல்லாம் சிதுக்குல் அத்திமாத், இந்த உள்ளத்தில் உயர்ந்த நம்பிக்கை இல்லாத மனிதனுக்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அவ்வளோ லேசால அதை கொடுக்க மாட்டான். உலக விஷயம்தான். ஆனால் அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, எந்த ஒரு மனைவியுடைய போர்வையிலும் எனக்கு ஜிப்ரீல் வந்ததில்லை ஆயிஷாவே, உங்களோடு இருக்கின்ற நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன வந்து எழுப்பினார், நீங்க துஆ கேட்க போங்கன்னு சொல்லி. உலக விஷயத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆஜராகிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளம் என்ன செய்யுது, கிளீனான ஒரு தூய்மையான அமைப்பில் என்ன செய்கிறது, இருக்கிறது. நம்ம அப்படியா இருக்கிறோம். ஒரு சகோதரர் நூல் எழுதி இருந்தார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுது உங்கள் வீட்டு கதவை தட்டினால் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார். நம்ம என்ன நிலைமை சும்மா யோசிச்சு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்கள் வீட்டு கதவை இப்போ தட்டினால் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அணுகுமுறை எவ்வளோ சரியானு சொல்லலை. ஆனால் இப்படி தட்டினோம்னா நிறைய பேர் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு பூரா திறப்பாங்க. ஆனால் தட்டுறது யாரு, ரசூலுல்லாஹ்னு தெரியுது. ஆனால் 1/2 மணி நேரத்துக்கு பூரா திறப்பீங்க. அவ்வளோ வீட்டில் இஸ்லாமா இருக்குது. எல்லாம் என்ன வீட்டில் என்ன செய்யுது, எல்லாமே அவ்வளோ பெரிய இஸ்லாத்தில் இருக்குது. அந்த நிலைமை எங்களது நிலைமை. எப்படி இறைவன் மீது உள்ள அந்த தூய்மையான நம்பிக்கை எங்களிடத்திலே வளரும் என்பதை நீங்க நினைச்சு பாருங்க. அன்புள்ள சகோதரர்களே, சித்கு அத்திமாதில் கல்ப், உள்ளம் வந்து இறைவன் மீது வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, உச்சகட்ட நம்பிக்கை இருக்குது. இந்த நம்பிக்கை வருமாக இருந்தால் இந்த வாழ்க்கையில நீங்க யாருடைய ஆறுதலை கூட என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, கேட்க வேண்டிய அவசியம். அந்த அளவுக்கான ஒரு உறுதியை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு என்ன செய்வான், தருவான். ஆனால் அந்த நம்பிக்கை பலமாக இருக்க வேண்டும். நம்மளோடு இருக்கக்கூடியவர்கள் கூட சில பொழுது நம்மளை அசைச்சிடலாம், நம்மளை என்ன செய்யலாம், அசைச்சிடலாம். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரோட வரலாறு நம்ம எவ்வளோ கேட்கலாம். முக்கியமான ஒரு பாயிண்ட்டை பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் வந்து உசுரை கூட தியாகம் செய்ய தயாராக இந்த சமுதாயம், அப்படியா இல்லையா?
என்ன சொன்னாங்க? ஃபக்திமா அன்த காத், நீ சொல்ற தீர்ப்பை சொல்லிக்க. இந்த உலகத்துல தான் உனக்கு தீர்ப்பெல்லாம். மாறுகால் மாறுகை வெட்டுவேன்னு சொல்றான். அப்ப சொல்றான், அவங்க ஆடி போனாங்க கடலுக்கு முன்னால வச்சு. எதுக்கு முன்னால வச்சு ஆடி போறாங்க? கடலுக்கு முன்னால வச்சு ஆடி போறாங்க. இப்ப நம்மளோட சோதனையை பாருங்க. எங்களோட நம்பிக்கையான 10 பேர் சேர்ந்தா உடனே அந்த 10 பேரை நம்பிடுற, அல்லாஹ் மறந்துடுற. இப்படி நம்பிக்கையான உறுதியான நல்ல பலமான 10 பேர் சேர்றாங்க. உடனே என்ன செஞ்சிடறான்? அந்த நம்பிக்கையை தூக்கி 10 பேர் இருக்கிற, அல்ஹம்துலில்லாஹ், இனி இவங்களை வச்சு நம்ம என்ன செய்யலாம், சமுதாயத்தில் நல்ல விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு போறது. அந்த நம்பிக்கை போய் யாருல? இந்த 10 பேர்ல. இந்த இவ்வளவு நம்பிக்கையானவங்க கடலுக்கு முன்னால வச்சு என்ன சொன்னாங்க தெரியுமா? கால அஸ்ஹாபு மூசா இன்னால முத்ரகூன். மூசாவுடைய தோழர்கள் சொன்னார்கள், அகப்பட்டுட்டமேன்னு சொன்னாங்க. அந்த உயிர் கொடுக்க ரெடியாக இருந்தவங்க உயிர் கொடுக்கலாம் ரெடியாக இருந்தாங்க, அவ்வளவு நம்பிக்கையோடு இருந்தாங்க. ஆனால் ஒரு பிரச்சனை என்று வார நேரத்தில் கால அஸ்ஹாபு மூசா இன்னால முத்ரகூன், அகப்பட்டு கொண்டோம் என்று சொன்னார்கள். இந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை யாரையும் நம்பி வந்திருக்கல. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், என்னோடு எனது இறைவன் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். உங்களுடைய ஒரு தவக்குல் பின்னால் உள்ள 70-700 பேரை காப்பாற்றும். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் தவக்குலால தான் இவங்களை என்ன செஞ்சாங்க? அந்த கடலால போனாங்க இடத்துல நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அப்ப இந்த நம்பிக்கை இருக்குது, அதாவது உள்ளத்துல வரக்கூடிய அந்த தவக்குல் என்பது இருக்குது, நம்ம யாரும் அசைக்க முடியும். அப்ப எப்ப வரும் அது? குர்ஆன் சுன்னாவுடைய இல்ம் இருந்தா தான் நமக்கு என்ன செய்யும், அது வரும். குர்ஆன் என்ன சொல்லு, குர்ஆனை ஓதி குர்ஆனுடைய கருத்துக்களை படித்து குர்ஆன் சொல்லக்கூடிய சம்பவங்கள்ல இருந்து எங்களோட உள்ளத்தை நம்ம என்றைக்கு பண்படுத்திக் கொள்கிறோமோ அந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் அதை என்ன செய்யும், எங்களுக்குள்ள வரும். இல்லை என்றால் ஒரு பொழுதும் தவக்குல் என்ன செய்யாது, எங்களுக்குள்ள வரும். அதான் நம்ம குர்ஆனை ஓதுகிற நேரத்தில் அவருடைய சம்பவம் ஒவ்வொரு நாளும் குர்ஆனை ஓத ஓத உள்ளம் என்ன செய்யும், தீட்டப்பட்டு கொண்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு உறுதி அதை என்ன செய்யும், தந்து கொண்டே இருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாமிய அறிஞர்கள் தவக்குல் ஒரு முஃமினுக்கு மிகவும் தேவைப்படக்கூடிய இடங்கள் என்று ஒரு சில விஷயங்களை, ஒரு 7-8 இடங்களை அடையாளப்படுத்திக்கிறாங்க. அதுல மிக உச்சகட்டமாக அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்கிற நேரத்தில் வேண்டிய தவக்குல். அதுதான் உண்மையிலேயே சப்ருன் நஃப்ஸ், அதாவது உயிருக்காக ஒரு மனிதன் பொறுக்கக்கூடிய பொறுமை. அந்த இடத்துல நிக்கிறவங்க வந்து என்னது, உச்சகட்டமான தவக்குலோடு தான் என்ன செய்வாங்க, அதுல நிக்கணும். இது முதல். இரண்டாவது அவங்க சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன சொன்னால், மனித வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நஷ்டங்கள், இழப்புகள், சோதனைகள், வீழ்ச்சிகள், இந்த இடங்கள்ல ஒரு மனிதனை எது காப்பாற்றும்? தவக்குல் காப்பாற்றும். தவக்குல் என்ன செய்யும், காப்பாற்றும். நம்ம பெரும்பாலும் நம்மளை காப்பாற்றுறது கன்சல்டன்ட் தான். இந்த மாதிரி எல்லாம் முடிஞ்சோடனே அவரை கொண்டு வந்து போட்டு அவரே பெரிய பிரச்சனை அளிப்பார். அவர்கிட்ட கொண்டு போய் என்ன செய்யறது, ஓகே கம்பெனி விஷயங்கள்லாம் கேளு, அதை சப்ஜெக்ட் சொல்லலை, சொந்த வாழ்க்கையோட சில சில அன்றாட விஷயங்கள் எல்லாம் போய் அவர்கிட்ட என்னமோ பெரிய ஒரு, அவந்தால் குர்ஆனையும் படிக்கலை, ஹதீஸையும் படிக்கலை, எதுவும் இல்லை, வாய்க்கு வாழ்றது அவர் சாத்தியம் இல்லாததில் உழம்புறது. அதனால் நம்ம பெரும்பாலும் இந்த அதாவது சில உளவியல் ரீதியான விஷயங்களை ரசிக்கிறதுக்கான மிகப்பெரிய காரணம் நம்ம வாழ்க்கையில் நடக்காததான், சாத்தியம் இல்லை என்றனால தான் ரசிக்கிறோம். நம்ம பெரும்பாலும் ரசித்தா அது என்னதான் இருக்கும், நம்ம வாழ்க்கையில் நடக்காதான் இருக்கும். இங்கே பாருங்க, சினிமாவாக இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் நடக்காததுனால தான் அதை ரசிச்சுக்கிட்டு இருப்போம். எங்களோட வாழ்க்கையில் நடந்ததை காட்டுன்னு வைங்களேன், யாராவது தோக்குற மாதிரி காட்டினா வேணா ரசிப்போமா, வெத்துற மாதிரி காட்டினா தான் என்ன செய்யறோம், ரசிக்கிறையே, நம்ம தோத்திக்கிறோம் வெத்தணும்னு சொல்லி. இதுதான் நம்மளுடைய சைக்காலஜி. இதுதான் இந்த அமைப்பில் தான் நம்ம. ஆனால் இவன்ட்ட போய் நம்ம என்ன செய்கிறோம், அதுக்கு ஆலோசனை, இதுக்கு ஆலோசனை, இதுக்கு ஆலோசனை கேட்குறோம். ஆனால் உண்மையிலே உங்களோட உள்ளத்தை அப்படியே அதாவது ஒரு இடத்துக்கு கொண்டு வருவதற்கு நம்ம இருக்கக்கூடிய ஷரீஆ போதுமானது, நம்ம இருக்கக்கூடிய மார்க்கம் போதுமானது. மார்க்கம் என்ற பெயரில் சில மதங்களை வைத்துக்கொண்டு சும்மா அன்றாட அனுஷ்டானங்கள், நேர்ச்சைகள் மட்டும்தான் மதம் என்று நினைக்கிறவனுக்கு வேணுமெண்டா இதெல்லாம் தேவையா இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு அற்புதமான தீன் இருக்குது, ஆறுதல் வழங்கிய தீன் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாத ஒரு கவலை யாரும் என்ன செய்யலை, அடைஞ்ச கவலை யாரும், அந்த மாதிரியான ஒரு கவலை ரசூலாங்க அடைஞ்சிக்கிறாங்க. அவருக்கு வந்த கவலை போல யாரும் அடைஞ்ச மாதிரி என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் என்ன செய்யுது, அப்படி பெரிய ஒரு ஆலோசனைகளை, ஆறுதல்களை நம்ம சொல்றது என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இந்த மாதிரியான சோதனை கட்டங்கள், மனிதனுக்கு வரக்கூடிய நஷ்டங்கள், வீழ்ச்சிகள், இவைகளில் ஒரு மனிதனுக்கு என்ன செய்யும், தவக்குல் வரும். மூன்றாவது பிரதானமானது முஸ்தக்பில், எதிர்காலம் இருக்குது, அதில் ஒரு முஃமின் என்ன செய்வான், தவக்குல் வைப்பான். நம்மளோட பிரச்சனையே கடந்த காலத்தை யோசிக்கிறது, எதிர்காலத்தை யோசிக்கிறது, நிகழ்காலத்தை அழிக்கிறது. இதுதான் நம்ம பெரும்பாலும் நம்ம செய்கிற பெரும்பாலும் என்ன செய்கிறோம், கடந்த காலத்தை யோசிக்கிறது, யோசித்து கவலையை வாழ வைக்கிறது. கவலை குறிப்பாக இது தலைப்போடு இல்லாத விட்டாலும் இளைஞர்கள் கவலையை நிறைய வாழ வைப்பாங்க. கவலை என்ன செய்கிறது, வாழ வைப்பேன். நான் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டாக அந்த கவலையை அடைஞ்சிருப்பான், காதல் விளங்கிட்டா, அதை அடைஞ்சிட்டு ஹெட்ஃபோனை அடிச்சுட்டு
இவனுக்கு எண்டே அழுகிற மாதிரி 5 பாட்டு எழுதிப்பான்ல, அதை கேட்டுக்கண்டு இவனை மனசை தூண்டிக்கண்டு இவனை மனதை தூண்டிக்கண்டு இவன் உலகத்திலேயே இவனை மாதிரி கவலை இல்லைன்னு நினைக்கிறான். ஆனால் அவன் நினைக்கிறான் இதான் இன்பம் நினைக்கிறான். நீ உன்னை ஏமாத்திக்க நினைக்கிறாய். விளங்கிட்டா? இந்த உலகத்தில் எதுவும் இந்த அளவுக்கு கவலைப்படுவதற்கு தகுதியானதல்ல. இந்த உலகத்தில் எதுவுமே இந்த அளவுக்கு கவலைப்படுவதற்கு தகுதியானதல்ல. சின்னத்தில் பட்ட கவலையா நம்ம படாத கவலையா? பாப்பா ஒரு பொருள் வாங்கி தராதுக்கு எத்தனை பேர் கவலைப்பட்டிருப்பீங்க? வளர்ந்து சம்பாதிச்சா முதலாவது அதைத்தான் வாங்குறேன்னு முடிவு எடுத்திருப்பீங்க. எத்தனை பேர் வாங்கினோம்? ஒத்தனை வாங்கலை. விளங்கிட்டா? அதை பார்த்துக்கிட்டு போயிட்டு தான் இருக்கிறோம். கவலைகள் அவனுடைய அறிவுக்கேற்ப மிக பெரிதாக விளங்கும். இப்போ இவன் மனிதனுடைய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இறந்த காலத்தை நினைச்சு உயிர்ப்பிச்சு கவலையை வாழ வைக்கிறது. கவலையை வாழ வைப்பது ஷைத்தானுடைய வழிமுறை. கவலையை வாழ வைப்பது ஷைத்தானுடைய வழிமுறை. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இந்த ஹுஸ்னை ஏற்படுத்துறது, இந்த ஹுஸ்னை ஏற்படுத்துவது ஷைத்தானுடைய வழிமுறை. அதனால தான் சொர்க்கம் போற நேரத்தில் மூமின்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன். கவலையை எங்களை விட்டும் நீக்கி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். கவலையை எங்களை விட்டும் நீக்கி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அப்போ கவலையை வாழ வைக்கிறது. இறந்த கால கவலை இல்லையா? இறந்த காலத்தில் நல்லா ஆயிப்பானடா, அவனுக்கு எதிர்கால கவலை ஏற்படுத்தி விட்டுருவான். என்ன, இது வரைக்கும் நல்லா வாழ்ந்துட்டாய், இதுக்கு பிறகு என்னமோ தெரியாது. அப்படி என்ன, இதுக்கு பிறகு என்னமோ தெரியாது, ஏற்கனவே உனக்கு தெரிஞ்சா இருந்தது இல்லை. இதே மாதிரி தான் எல்லாம் என்ன செய்யும், எனக்கு அல்லாஹ் ஹைரை ஏற்படுத்துவான் என்று நினைப்பதில்லை. ஆனால் மனிதர்களுடைய உள்ளத்தில் நிறைய இந்த எதிர்காலத்தை பற்றிய நிறைய கவலைகளை இருப்பதனால, தனக்கென்ற ஒரு கோட்டை வரைஞ்சு எதிர்காலத்தை பற்றி நினைப்பதனால், எதிர்காலம் இப்படி இருக்கணும், நான் இப்படி வளரணும், இப்படி ஆகணும், இப்படி உருவாக்கணும், இது பிழை இல்லை. ஆனால் நான் வரைந்த கோடுகளில் தான் என் லைஃப் போகணும்னு நினைச்சா உங்களோட ஆட்சி தான் உலகத்தில் நடக்குது, அல்லாஹ்வுடைய ஆட்சி இல்லைன்னு என்ன செஞ்சிடும், அர்த்தமாகிறோம். நம்ம சாதாரணமாக திட்டமிடலாம், சாதாரணமாக யோசிக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் வரைஞ்சி கட்டி தலையில் போடுற மாதிரி நம்ம யோசிக்கிறோம். பாருங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 70க்கும் மேற்பட்ட பிள்ளை இருந்துன்னு வரலாறு சொல்லுது. இப்போ நம்ம எடுக்கிற கவனத்தை அவர் எடுத்திருந்தான்னு வைங்களேன், அவர் எப்படி இருந்திருப்பான்னு நினச்சி பாருங்க. எப்படி நம்ம ஒரு பிள்ளைக்கு எடுக்கிற கவனம் இருக்குது, அந்த எடுக்கிற கவனத்தை அவர் அந்த 70 பிள்ளைக்கு எடுத்திருந்தாருன்னா வீட்டை விட்டு போயிருக்கணும்னு நினைக்கிறீங்க? போயிருக்கலாம். நம்ம அந்த அளவுக்கான ஒரு நிலைமை என்ன, குழந்தை உருவாகணும் என்பதில் துவா கேட்பதை விட நம்ம எடுக்கிற கவனம் எது? இதுதான். எத்தனை பேருக்கு நமக்கு பாடம் என்னது? ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத். எத்தனை பேருக்கு பாடம்? இன்னும் பாடமாகிட்டு தான் இருக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் இன்ஷா அல்லாஹ் பாடமாக எப்போ பாடமாக போறீங்க? எல்லா பிள்ளைகளும் கல்யாணம் முடிச்சு அவனுக்கு பேர் பேத்தி வந்தவர் இவர் துவா ஓதி என்ன பேசுகிறாங்களா? அப்போ துவா ஓதனம், எந்த நேரத்திலையும் பேரம் பேத்தி கண்டால் நம்ம ஓதலாம். ஆனால் ஓத வேண்டிய கட்டத்தில் என்ன செய்யலை, ஓதல்ல. இது எப்படி என்ன, ஜனாசா துவா நல்லா பாடமாக்காம வாப்பா மௌத்தாகி புள்ள மௌத்தாகி எல்லாரும் மௌத்தாகின பிறகு ஜனாசா துவா பாடமாக்கினா எப்படி இருக்கும்? நீங்கள் ஓத வேண்டிய உங்களுக்கு ஓதலையே. அந்த மாதிரி தான் இது. எனவே நம்ம எடுக்கக்கூடிய எதிர்கால கவனம் இருக்குது. இந்த இடம் 3வது இடமாக சுட்டி காட்டுறாங்க. தவக்குள் அங்கே நிறைய எங்கிட்ட இருக்கணும். இந்த உலகம் இப்போ அதுவும் இந்த நவீன காலத்தில் 10-20 வருஷத்துக்குள்ள எவ்வளோ சேஞ்சஸ் நடக்குது. நீ போட்ட பிளான் எல்லாம் தலைகீழாக என்ன செய்யுது, மாறுது. 50 வருஷத்துக்கு முந்தி என்ன பாட்டனார் எனக்கும் சேர்த்து கற்பனை பண்ணிருந்தீங்க, என்ன செஞ்சிருப்பாரு? ஆக முந்தி போனால் ஒரு மாட்டு வண்டி வாங்கி வச்சுப்பாரு, அப்படி தானே? ஏன்னா அவரோட கற்பனைக்கு 2000 ஆண்டில் என்ன இருக்கும், இவனுக்கு ஒரு மாட்டு வண்டி, இவனுக்கு ஒரு மாட்டு வண்டி, அவனுக்கு ஒரு மாட்டு வண்டி தான் இருந்துக்கும், அவ்வளோதான். அப்போ அவர் கற்பனை பண்ணக்கூடாது. அவர் மிஞ்சி போனால் ஒரு 10 வருஷத்துக்கு என்ன செய்யலாம், கட் பண்ணலாம். உலகம் தலைகீழாக என்ன செய்யும், மாறி இருக்க வாய்ப்பு இருக்குது. எனவே உலகத்துடைய மசாலி ஒரு சிந்தனை ரீதியாக யோசிச்சா கூட இது என்னது, இந்த ஹுஸ்ன் லா யஸ்தஹிக், இது அதாவது ஒரு மனிதன் இருக்கக்கூடாத ஒரு கவலை, அப்படியா இல்லையா? எனவே 3வது இடமாக அவங்க அடையாளப்படுத்துவது எதிர்காலம் பற்றி தான். கொஞ்சம் விரிவாக சொன்னதுக்கான காரணம் நமது மனநிலையில் அது என்ன செய்யுது, அதிகமாக இருக்குது. எதிர்காலம் என்ற அந்த பகுதி முஸ்தக்பலை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அடிக்கடி சொல்லக்கூடிய குர்ஆன் வசனங்களை எடுத்து பாருங்க. இம்மா அல்லாஹ் தஆலா சொல்றா, அதாவது நாம் உம்மை சில அவங்க அதாவது மக்கத்து காபிர்கள் கேட்குறாங்க, அற்புதத்தை காட்டு, அதை காட்டு, இதை காட்டுன்றாங்க. அல்லாஹ் என்ன சொல்லலாம், நான் காட்டுவேன்னு சொல்லலாம். அல்லாஹ் என்ன சொல்ற, ஒன்றில் நபியே உங்களை மௌத்தாக்கிடுவோம், ஒன்றில் உங்களே மௌத்தாக்கிடுவோம், அதுக்கு பிறகு மிச்ச நாள் அவங்க இருக்க மாட்டாங்க, அதுக்கு பிறகு மிச்ச நாள் அவங்க இருக்க மாட்டாங்கன்றான். அல்லது அவங்க கேட்கறத காட்டுவோம். எப்படி அவங்க கேட்கறத காட்டுவோம், நாங்கள் அதுக்கு சக்தி உள்ளவர்கள். இப்போ அல்லாஹ் என்ன சொன்னார் ரசூலுல்லாஹ்வுக்கு, நீ இதுவும் நடக்கலாம் இதுவும் நடக்கலாம், நீ என்ன செய்யணும், தவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது தவக்குள் வையுங்கள் என்று தான் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுக்கு நினைச்சிருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த அறிவை என்ன செஞ்சிருக்கலாம், கொடுத்திருக்கலாம். அல்லாஹ் தஆலா கதருடைய அஸ்ரார்களை எங்களுக்கு மறைச்சு வச்சிருப்பதே எங்களுடைய சந்தோஷங்களுக்காகத்தான், எங்களது மகிழ்ச்சிகளுக்காகத்தான் என்பதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். 4வதாக இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லி காட்டக்கூடிய அதாவது தவக்குள் லைஃப்ல நான் சொன்ன மாதிரி எல்லா பகுதியிலும் இருக்கணும். ஆனால் ஹைலைட் பண்ணப்படுற இடங்களாக வரக்கூடிய விஷயங்கள்ல சஃபர், பிரயாணம்.
எது பிரயாணம் ஒரு முஃமினுக்கு தவக்குல் வந்து அதிகமாக அவன் மிகவும் உள்ளத்தில் வரவழைச்சு கொள்ள வேண்டிய நேரம். ஏன்? அவன் உயிராபத்துக்களை எதிர்நோக்கக்கூடிய இடம், குடும்பத்தை பற்றிய கவனம் அதிகமாக வரக்கூடிய இடம், தனது சொத்துக்களை பற்றி கவலைகள் அதிகமாக வரக்கூடிய இடம். அந்த நேரத்தில் எது நிரப்பமாக இருக்கணும்? தவக்குலே என்ன செய்யணும்? மிகவும் நிரப்பமாக இருக்க வேண்டும். அதனால தான் சஃபரில் தொழுகையை பார்க்குறோம். திரும்பி வந்தால் ரசூலுல்லாஹ் 2 ரக்காத் தொழுதுட்டு என்ன செய்கிறாங்க? வீட்டுக்கு போகிற சுன்னாக்களை என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். எந்த அடிப்படையில் பார்க்குறோம்? சஃபரை அவர்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக பார்த்தார்கள், தவக்குல் சேரக்கூடிய ஒரு அம்சம். அதனால தான் துஆல என்ன சொல்கிறோம் நாங்கள்? அன்தல் ஹலீஃபத்து ஃபில் அஹ்ல். யா அல்லாஹ், எனது குடும்பத்தில் எனக்கு நான் போன இடத்துல நீ தான் எனது ஹலீஃபா, எனக்கு பின்னால் நீ தான் என்ன செய்கிற அந்த இடத்துல பொறுப்பாக இருக்கிறாய் அப்படி என்று சொல்லி, அதாவது என்னை வைத்து அல்லாஹ் பொறுப்பாக இருந்தான். இப்போ டிரெக்ட்லியே யார் பொறுப்பு? அல்லாஹு தாலா பொறுப்பானா இருக்கிற வார்த்தை நம்ம எதில் சொல்கிறோம்? சஃபரில் என்ன செய்கிறோம்? சொல்கிறோம். அப்போ இவைகள் எல்லாம் மனிதன் தவக்குல் சம்பந்தமாக யோசிக்க வேண்டிய உலக ரீதியான மிக பிரதானமான முக்கியமான இடங்களில் உண்டு என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, தவக்குலை நாம் சிறந்த முறையில் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், இந்த தவக்குலை நம்ம சரியான முறையில் உள்வாங்கிட்டோம்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான ஒரு செய்தி சொன்னார்கள். லவ் அன்னக்கும் தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி லரஸகக்கும் கமா யர்ஸுகுத் தைர் தகுது ஹிமாசம் வ தருஹு பிதானான்னு சொன்னாங்க. நீங்கள் எப்படி தவக்குல் வைக்க வேண்டுமோ அப்படி இறைவன் மீது தவக்குல் வைத்தார். எப்படி தவக்குல் வைக்க வேண்டும்? ஹக்க தவக்குல். அதே போல தக்வாலே வருது ஹக்க துகாதி. எப்படி பயப்பட வேண்டுமோ அப்படி பயப்படுதல். எந்த மாதிரி தவக்குல் வைக்கணுமோ அப்படி நீங்கள் தவக்குல் வச்சீங்கன்னு சொன்னா லரஸகக்கும், உங்களுக்கு அல்லாஹு தஆலா ரிஸ்கை கொண்டு வந்து சேர்ப்பான். பறவைக்கு ரிஸ்க் கொடுக்கிற மாதிரி, பறவைக்கு ரிஸ்க் கொடுப்பது போல குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்றான், எத்தனையோ உயிரினங்கள் தனது ரிஸ்கை தான் சுமந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது, அதுக்கு அல்லாஹ் தான் என்ன செய்யறான்? ரிஸ்க் கொடுக்கிறான் அப்படின்றான். காட்டில் யானையும் வாழுது, பூனையும் வாழுது. யானையோட சாப்பாடு எவ்வளோ, பூனையோட சாப்பாடு எவ்வளோன்னு பாருங்க. ரெண்டுக்கு ரிஸ்க் தான். யானை ஹார்ட் வெடிச்சு செத்துருக்கணும் யோசிச்சுன்னு சொன்னான். ஏன்? நம்ம இப்படி எத்தனை யானை காட்டில் இருக்கிறோம், நம்ம 1000 பேரோட என்ன செய்ய வேண்டிய வாழ வேண்டிய இதில் ஒரு பெரிய போராட்டம் என்னது அப்படி நினைச்சிருக்கேன். அப்படி நினைச்சதா எங்கேயாவது? இல்லை. காட்டில் வந்து வேட்டையாடுகின்ற பிராணிகள் வந்து 1000 இருக்குது. எல்லாம் சேர்ந்து மானை வேட்டையாடிச்சுன்னா மான் காணாமல் போய்க்கணும். இந்த மாதிரியான நிலைமை மிருகங்களுக்கு இல்லை, மிருகங்களுக்கு இல்லை. அதை ரசூலுல்லாஹ் பறவையில் அழகா சொல்லி காட்டுறாங்க. லரஸகக்கும் கமா யர்ஸுகுத் தைர், உங்களுக்கு பறவைக்கு உணவளிப்பதை போல் அல்லாஹ் என்ன செய்வான்? உணவளிப்பான். காலையில் வெறும் வயிற்றோட போகுது, வருகிற நேரத்தில் நிரம்பி திரும்பி வருது. பறவையில் 2 விஷயம். கூட்டில் உட்கார்ந்து கண்டு எதையாவது பழம் விழுமெண்டு அது நிற்கவும் இல்லை. இதுக்கு பேர் தவாக்குல். நமக்கு தான் காட்டில் தானே இருக்கிறோம், எங்கேயாவது மழை கீழே காற்றடிச்சு வந்து விழுமெண்டா அது பிழை. எனவே பறவையோட தவக்குல் கூட்டை விட்டு வெளியே போகணும், கூட்டை விட்டு வெளியே போகணும். அதே நேரம் இன்றைக்கு நைட்டுக்கு சாப்பாடை கொண்டு வந்துட்டு நாளை காலையில் என்ன ஆகுமோ, புயல் அடித்தா மரம் எங்கே போகுது, கூடு கட்டி ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு கட்டிக்கிறோம், இந்த மாதிரிலாம் பறவை எங்கேயா நினச்சிட்டு அதுவும் இல்லை. அழகாக தூங்கி எழுப்பி காலையில் ஃப்ரெஷ்ஷாக மறுபடி போகிறது. இந்த மாதிரி அதாவது முயற்சியும் இருக்கணும், ஆனால் முயற்சியிலேயே நம்பிக்கை என்ன செய்யக்கூடாது? இருக்கவும் கூடாது. 2 மாதிரியான இதான் பறவையில் இருக்கிறது. நாளைக்கு கவலை என்ன செய்யாது? பறவைக்கு இருக்காது. இன்றைக்கு முயற்சியின்மையும் இருக்காது, 2 இருக்குது. அப்போ நமக்கு அல்லாஹு தாலா பறவை விட ஒரு நல்ல வாழ்க்கை தந்திக்கிறான். வெள்ளி சனியாவது லீவில் இருக்கிறோமே, அப்படித்தானே? அன்றைக்கு நம்ம முயற்சி இல்லாமல் ரிலாக்ஸாக என்ன நமக்கு சேலரி போடுபடுது, அதுக்கு வெள்ளி சனி சேர்த்து. ஆனால் பறவைக்கு இல்லாத பதட்டம் இருக்கு நம்மளுக்கு, அப்படியா இல்லையா? கமா யர்ஸுகுத் தைர் தகுது ஹிமாசம் வ தருஹு பிதானா, வெறும் வயிற்றோட போய் நிரம்பி என்ன செய்யுது? அது திரும்பி வருது. அந்த மாதிரி நீங்க தவக்குல் வச்சீங்கன்னு சொன்னா, பறவை தவக்குலா வைக்குது, ஆனா தவக்குல் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த மாதிரி வச்சீங்கன்னு சொன்னால் பறவைக்கு கொடுப்பதை போல அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான்? கொண்டு வந்து சேர்ப்பான் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு செய்தி சொன்னா, லா தஸ்தபிதி ரிஸ்க், நீங்கள் உங்களுடைய ரிஸ்கை வரவில்லை என்று சொல்ல வேண்டாம். நம்மளோட பிரச்சனை வரவில்லை என்று வந்த பிறகு போயிருமோ என்னது இப்படி நிற்கிறது, இந்த மாதிரி சொல்ல வேண்டாம், அப்படி சொல்ல வேண்டாம். ஃபஇன்னஹு லன் தமூத நஃப்ஸுன் ஹத்தா தஸ்தக்மில ரிஸ்கஹு, எந்த ஒரு ஆத்மாவும் உங்களுக்கு எழுதப்பட்டதை முடிக்காம போவது இல்லை. இமிகிரேஷனில் எக்ஸிட்டுக்கு முன்னால் நின்று கண்டு நீங்கள் ஒரு என்ன முழு முயற்சி எடுத்துட்டீங்களா, உங்களுக்கு போக கிடைக்கலன்னா இங்கே தண்ணியும் சோறும் இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே இருக்குதுன்னு அர்த்தம். முடிக்காமல் நீங்கள் போக மாட்டீங்கன்னு அர்த்தம். அதான் நீங்கள் ரிட்டர்ன் வாரீங்க. கவலைப்படக்கூடாது. மூமின் திரும்பிட்டானா
இன்னும் இங்கே ரிஸ்க் முடியலை போல இது என்னென்ன சந்தோஷமாக திருப்பி வரணும். இவ்வளோ பொட்டியெல்லாம் போட்டவரோ திருப்பி அனுப்பிட்டானே கவலைப்படாது. இவ்வளோதான் உனக்கு இங்கே நெருக்கி முடிக்காம நீ எக்ஸிட்டே போகலாம். அப்படி முடிக்காம எக்ஸிட் போகலாம், முடிஞ்சா நிற்கவும் இயலாது. இதுதான் அல்லாஹ்வுடைய விதி. எனவே இயன்ற அளவுக்கு கவலைகள் இருக்கணும், குடும்ப பாசம் எல்லாம் வச்சுக்கிறான். அது தானா வந்தால் போதும், நம்மளை ஏற்படுத்திக்கல கூடாது. அதை எடுத்து சித்துக்குள் அத்திபாதி அல்லாஹ் அல்லாவின் மீது போட்டுட்டு நம்ம தொழுவோம் என்று சொன்னால், சுஜூது செய்வோம் என்று சொன்னால், வணங்குவோம் என்றால், குர்ஆன் ஓதுவோம் என்றால், குடும்பத்தில் சந்தோஷம், நிம்மதி, மகிழ்ச்சி. நாளைக்கு 4 பேருக்கு தைரியம் என்ன செய்வோம் கொடுப்போம். கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். எத்தனை தந்தைமார் குழந்தைக்கு நம்பிக்கை கொடுக்குறோம். டேய் நான் பட்ட பாடு நீ படப்படாதுன்னு சொல்கிறோம். வணங்கிட்டா எவனுக்கு நம்பிக்கை இல்லை. சரியா? இவன் நல்லா இருக்கிறான், வாகனங்கள் இருக்கிறான், சல்லா இருக்கிறான், நான் பட்ட பாடு நீ படக்கூடாது, நான் பட்ட பெருசாக பட்டிருப்பாரு நினைக்கிற அளவுக்கு அவனுக்கு என்னது ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்தி 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 லைஃப்பில் ஒரு கவலையான உணர்வை என்ன செய்யறான் நம்ம ஏற்படுத்துறோம். அதாவது காரணம் நம்மகிட்ட உள்ள நோய் அவனுக்கும் போகுது, நம்மகிட்ட உள்ள நோய் அவனுக்கும் போகுது. இதான் பெரிய உபதேசம்னு நம்ம என்ன செஞ்சு நினைச்சு நமக்கு யாராவது தந்திருப்பாங்க. அதை இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. இல்லாமல் தவக்குல் என்ற அற்புதமான ஒரு முஃமினுடைய சிலாஹ் ஆயுதத்தை நம்ம ஏந்தினோம்டா வாழ்க்கை அழகாகும். அல்லாஹ் உலகத்தில் என்ன செய்வான், நல்ல ஒரு ரிலாக்ஸை தருவான். மறுமைக்கும் அமல் செய்தவர்களாக நாங்கள் மாறுவோம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.